அந்த மாதிரி இப்ப பக்கத்துல ஒண்ணு அந்த ப்ளூ கலர் கடைசியில இருக்கு இல்லையா, அது போட்டீங்கன்னா ரிமூவ், நிறைய பேர் வெளியில போயிடுவாங்களாம். அது சாருமதி அம்மா சொன்னாங்க. அது இல்லாம பாருங்க, அது ரெட் கலர் மட்டும் ரெக்கார்ட் மட்டும் வச்சுட்டு இந்த பக்கத்துல 2 இருக்கு இல்லையா, அதை எடுத்துருங்க. அது சில அடியார்லாம் வெளியில போயிடுவாங்களாம் அந்த மாதிரி இருந்தா. இன்னைக்கு சாருமதி அம்மா இல்லங்கய்யா அன்னைக்கு. நல்லதுங்கய்யா. ஆரம்பிச்சிடலாங்கய்யா நம்ம இப்ப. ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கடகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா நீங்களே 400 துதி பாடி விநாயகர் துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. வாருங்கள் ஐயா. சிவாய நம. நம பார்வதிபதே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும், கலியார வரும் யானை கடல் நாளும் மறவாமல், அழியாலும் மலர்தூவும் அடியார்கள் உளமான, வெளியாகும் பலிதாய வினை கூட நினையாவே. ஊழியர்கோன் வெப்பு ஒலித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாலி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவம் ஆகி, அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமம் ஆகும். திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம்புரிகின்ற பூங்கலல் போற்றி போற்றி. பொற்புடன் நடம்புரிகின்ற பூங்கலல் போற்றி போற்றி. மெய்யன்பர்களே, நம்மையெல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டி காத்து கொடுத்து அருளிருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவடிகளை திக்கு நோக்கி தண்டனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அடியார் குடிமக்களின் திருவடிகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சுட்டி கொண்டு இன்றைய திருவுந்தியார் சிந்தனையில் 41வது பாடலை நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். முத்தி முதலுக்கே மோக கொடி படர்ந்து அத்தி பழுத்தது என்று உந்தி பெற, அப்பளம் உண்ணாதே உந்தி பெற. முத்தி முத்தி என்பது முத்தியாகிய கனியை குடிக்கின்றது. இப்ப நான் திருவாரூர் ஆதீனத்தோட அந்த உரையை அப்படியே படிக்கிறேன். முதலுக்கு இது அந்த முத்தி விளைவதற்கு ஒரு கொடி வேண்டும். அந்த கொடி ஒரு முதல் வேண்டும். ஏன்னா ஒரு வியாபாரம் செஞ்சாலும் ஒரு முதல் வேண்டும். போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே. சிவபெருமான் தான் நமக்கு முதலாக இருக்கின்றார், வாழ் முதலாக இருக்கின்றார் என்று மாணிக்க வாசகரும் சொல்வாரு. எனவே இந்த முத்தியாகிய கனி விளைவதற்கு ஒரு முதலாகிய ஒரு ஆன்மா இருக்கணும். இந்த ஆன்மாவாகிய இந்த விதையை நம்ம போடுறோம். போட்டு அது என்ன கொடுக்கணும்? அது வளர்ந்து செழித்து கடைசியா முத்தி கனியை கொடுக்க வேண்டும்.
ஆனா பக்கத்திலேயே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த முத்தி விதை முளைக்கிறப்பயே பக்கத்திலேயே ஒரு கலை வந்து சேர்ந்து வளருது. அதுதான் வந்து மோகக்கொடி. நமக்கு காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்று சொல்லக்கூடிய 6 தீய குணங்கள் வந்து இருக்கின்றன. அந்த 6 தீய குணங்களில் இந்த மோகம் ஆகிய அந்த கொடி, இந்த 6 தீய குணங்களுமே எதனால விளைகின்றது அப்படின்னா, அஞ்ஞானத்தின் காரணமாக விளைகின்றது. அஞ்ஞானத்துக்கு காரணம் ஆணவ மலம். இங்க ஆணவ மலம்னு அவர் சொல்லாம என்ன சொல்ற, மோகக்கொடி, அது அறியாமை விளைக்கக்கூடிய அஞ்ஞானம் என்கின்ற அந்த மோகக்கொடி. சரி, என்ன செஞ்சுச்சு அது? அத முத்தி பழுப்பதற்காக விளைந்த அந்த முதல் கொடியாகிய ஆன்மாவை இந்த மோகக்கொடி போய் அப்படி போட்டு அவர் அமுக்கு அமுக்கிடுது. அமுக்கு அமுக்கி அதை வந்து வளர விடாமல் செஞ்சுது. வளர விடாமல் செஞ்சா சரி போயிட்டு பரவாயில்ல அப்படின்னா, இந்த மோகக்கொடியிலிருந்து ஒரு பழம் பழுக்குது. அது வந்து அத்திப்பழம். அத்திப்பழம் என்பது இந்த உலக அவா என்கின்ற அந்த பழம். அந்த ஆசை என்கின்ற பழம் வந்து பழுத்தது. நீ என்ன பண்ணும், உனக்கு முத்தி வேணும்னா அந்த அத்திப்பழத்தை திங்காதே, அப்பளம் உண்ணாதே திந்தி உந்தி வர என்று சொல்றார். எனவே ஆன்மா என்னும் கொடியிலே அது முத்தி என்கின்ற பழத்தை கொடுப்பதற்காக நம்ம போட்டோம். அதை அஞ்ஞானம் என்கின்ற அந்த மோக கொடி பலவிதமாக படர்ந்து மூடிக்கொண்டு அதிலிருந்து அவா அல்லது ஆசை என்னும் அந்த பழம் வந்து படுத்தது. அந்த பழத்தை நீ சாப்பிட்டா என்ன செய்யும்? அது பிறவிக்கு வித்தாகும். பிறவிக்கு வித்தாகிய அந்த அத்திப்பழத்தை இந்த ஆன்மாவாகிய நீ வந்து உண்ணக்கூடாது. எனவே அவா என்னும் அந்த ஆசை கனியை ஆன்மா வந்து உண்ணாமல் இருந்தால்தான் முத்தி ஆகிய அந்த கனி விளையும். முத்தி கனி பழுக்க வேண்டிய அந்த ஆன்மா என்னும் முதல் கொடியிலே மோகம் என்னும் அந்த கிளை கொடி படர்ந்தது. அந்த கிளை கொடி என்ன செஞ்சது? ஆன்மா என்னும் முதற் கொடியை மூடி மறைத்தது. மூடி மறைச்சு அதுல வந்து அவா அல்லது ஆசை என்கின்ற அந்த அத்திப்பழம் பழுத்தது. அந்த அத்திப்பழம் வந்து பிறவிக்கு வித்தாகும். பிறவிக்கு வித்தாகிய அவா என்கின்ற அந்த கனியை இந்த ஆன்மா வந்து உண்ணாமல் இருந்தால் இந்த ஆன்மாவுக்கு முத்தி கனி கிட்டும் அல்லது விளையும். எனவே இது வந்து ஒரு உருவகமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த உருவக அணி என்று சொல்வார்கள். எனவே இந்த பாட்டுல வந்து என்ன கருத்து வந்து விளக்கமா சொல்லியிருக்கு அப்படிங்கிற இந்த பாட்டை வந்து இந்த பார்ப்போம். இங்க வந்து அஞ்ஞானத்தின் செயல், ஆணவ மலத்தின் செயலை வந்து குறிப்பிடுறாரு. அந்த முத்தி பழத்தை நாம வந்து எப்படி அருந்த வேண்டும், எப்படி பழுக்க வைக்க வேண்டும் என்ற 2 கருத்துக்களை இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே முத்தியாகிய அந்த கனி அது விளைவதற்கு முதலாகிய அந்த ஆன்மா, இந்த ஆன்மாவு தான் முத்தி அடையணும். எல்லாமே இந்த ஆன்மாவுக்கு தான். பதிக்கோ பாசத்துக்கோ எதுவும் கிடையாது. எல்லாம் இந்த ஆன்மாவுக்கு தான் செய்யப்படுகின்றது. ஆன்மாவிற்கு இந்த முத்தியை கொடுப்பதற்காக பெருமான் என்ன செய்கின்றார்? அந்த ஆன்மாவில் ஒரு முதல் கொடியை அவன் முளைக்க வைக்கின்றான். ஆனா அந்த ஆணவ மூலம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு. இந்த பையன் முத்தி அடைஞ்சிட்டா நமக்கு வேலை இல்லாம போயிடுமே, அப்ப என்ன பண்றது அப்படின்ட்டு அது மோகம் என்கின்ற அந்த அஞ்ஞானத்தை அல்லது அறியாமை விளைக்கக்கூடிய அந்த கொடியை இது உண்டாக்கி என்ன செய்யுது? அந்த முத்தி கொடியை அது வேரோடு அழுத்தி அது முளைக்க விடாமல் அல்லது படர விடாமல் செய்கின்றது. அது மட்டுமல்ல, அங்க அவா அல்லது ஆசை என்னும் பழம் பழுத்தது. அந்த பழம் வந்து பிறவிக்கு வித்தாகும். அந்த கனியை வந்து ஆன்மா உண்ணக்கூடாது. அவ்வாறு அவா என்னும் அந்த கனியை இந்த ஆன்மா உண்ணாமல் இருந்தால்தான் அதற்கு முத்தியாகிய பயன் விளையும், முத்தியாகிய அந்த கனி விளையும். இந்த ஆன்மா எதற்காக வந்து பிறவி எடுத்தது? இது முத்தி கனி பழுக்க வைப்பதற்காக தான் இந்த ஆன்மாவே பிறவி எடுத்தது. அந்த முதற் கொடியிலேயே மோகம் என்கின்ற கிளை கொடி அல்லது கலை வந்து படர்ந்தது. அந்த ஆன்மா என்னும் முதற் கொடியை அது மூடி மறைத்தது. அதன் பயனாக அவா அல்லது ஆசை என்னும் பழம் பழுத்தது. அது பிறவிக்கு வித்தாகும். மேற்கொண்டு அது பிறவை சூழலில் நம்மை மாட்ட வைக்கும். எனவே அவா என்கின்ற அந்த ஆசை கனியை இந்த ஆன்மா உண்ணாமல் இருக்க வேண்டும். அந்த மாதிரி உண்ணாமல் இருந்தால்தான் இந்த ஆன்மாவிற்கு முத்திக்கனி கிட்டும். நம்ம என்ன பண்றோம்? ஒரு மாம்பழம் வேணும்னு ஆசைப்பட்டு ஒரு மாங்கொட்டையை போடுறோம். மாங்கொட்டையை போட்ட உடனே அங்க மாங்கொட்டை வந்து முளைக்குது. மாங்கொட்டை போய்
பக்கத்துல என்ன பண்ணும், ஒரு புல்லுருவி கொடி வந்து தோன்றி வளரும். அது என்ன செய்யும், அது படிப்படியா வந்து அந்த மாஞ்செடி மேல போய் படரும். படர்ந்து என்ன செய்யும், அந்த மாஞ்செடியை வந்து மரமாக வளர விடாமல் அதை தடுத்து, அதுக்கு மேல இது வந்து செழித்து வளரும். நம்ம ஊற்றக்கூடிய தண்ணி, வைக்கக்கூடிய உரம் எல்லாம் எதுக்கு போகும், இந்த புல்லுருவி செடி அந்த செடிக்கு போய் என்ன செய்யும், அது அந்த முதல் செடியாகிய மாஞ்செடியை வளர விடாமல் அதை முற்ற சூழ்ந்து என்ன செய்யுது, தனக்குரிய உண்ணத்தகாத அந்த அத்திப்பழத்தை வந்து விளைவிக்கும். இந்த மோகக்கொடியில வந்து அல்லது இந்த புல்லுருவி செடியில பல பழங்கள் இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருக்கும். ஆனா அது உடம்புக்கு கெடுதி, உடம்புக்கு வந்து நஞ்சு. அதுபோல இந்த ஆன்மா என்ன இது, இது பரபோகம் என்கின்ற அந்த பழத்துக்கு அருகதையான அந்த மரத்திலே இது அதுல என்ன செய்யுது, அனாதியே மறைக்கத்தக்க ஆணவ மலம். அந்த ஆணவ மலத்தை நம்ம நேரடியாக அறிய முடியாது. அதன் காரியமாகிய அஞ்ஞானம் அல்லது அறியாமை என்ற மறைப்பின் மூலமா தான் அது பழக்க முடியும். எனவே அது அஞ்ஞானம் என்னும் கொடி படர்ந்து அது எப்படி காமிக்குது, அது நன்மையை தீமையாகவும் பொய்யை மெய்யமாகவும் நமக்கு இதத்தை வந்து அகிதமாகவும் அந்த மாதிரி நமக்கு காமிக்குது. காமிச்சு நமக்கு என்ன செய்யுது, நீ வந்து உலக போகத்துக்காக நீ பிறவி எடுத்தவன், அது மாதிரி முக்தின்லாம் ஒன்றும் கிடையாது, அதை நம்பி நீ ஏமாந்து போயிடாத. எனவே இந்த உலகாயதர் சொல்வது போல நீ அதெல்லாம் வந்து நம்பி ஏமாந்து போயிடாத, இந்த பழத்தையே சாப்பிடு, இந்த பழமே வந்து உனக்கு இனிப்பாதான் இருக்கும் என்று அந்த மாயையால் அமைந்த இந்த பூதகாரிய உடம்பு, இந்த உடம்பு வந்து 36 தத்துவங்களால் வந்து ஆனது. அந்த 36 தத்துவங்களும் முதல் காரணமாகிய மாயையிலிருந்து உண்டானது. நீ என்ன செஞ்ச, அந்த அத்திய பழத்தையே அந்த ஆசை பழத்தையே நீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா என்ன, உங்களுக்கு என்ன செய்யும், ஜனனமும் மரணமும் தோன்றிக் கொண்டே இருக்கும். எனவே என்ன செய்யணும், அந்த ஆசையை வந்து விட வேண்டும். ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின், ஆசைப்படப்பட ஆய்வடும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமே. நம்ம வந்து இறைவன் மேல வந்து பற்று எதற்காக வைக்கின்றோம் அல்லது ஆசை எதற்காக வைக்கின்றோம் அப்படின்னா அந்த உலகப்பற்றை விடுவதற்காக தான். உலகப்பற்றை விடுவதற்காக நம்ம பெருமான் மேல நம்ம வந்து ஆசை அல்லது பக்தியை வந்து நம்ம வைக்கிறோம். அந்த பக்தியை கூட என்ன செய்யணும், கடைசியில விட்டுடணும். அன்பாக மாறிவிட வேண்டும், நீ ஆசையாக மாறக்கூடாது, அன்பாக மாற வேண்டும். எனவே இந்த நச்சு பழமான அந்த பிறப்பளிக்கும் மோகக்கூடியை நீ படர விடாதே. அப்ப நீ என்ன செய்யணும், உனக்கு பெருமான் வந்து ஞானம் கொடுத்திருக்க இல்லையா, இந்த ஆன்மாவுக்கு வந்து இச்சை கிரியை ஞானம் என்கின்ற உன் இச்சையின் மூலமான என்ன பண்ற, ஆசைப்படுற, ஆசைப்பட்டு அதை அடைவதற்காக நீ என்ன செய்யற, கிரியை செய்யற. கிரியை செஞ்ச உடனே உனக்கு என்ன செய்யுது, ஒரு துன்பம்ங்கிற அனுபவம் வருது. ஆகா, நம்ம இதை பண்ணோம்னா நமக்கு துன்பம் தான் கிடைக்கும், அதுதான் அந்த ஞானம். அந்த ஞான வாளை கொண்டு நீ என்ன செய்யணும், அந்த மோக கொடியை வேரோடு அறுக்க வேண்டும். அந்த வேரோடு அறுத்தா மறுபடியும் என்ன செய்யும், அந்த ஆசை பழம் அல்லது அவா அது வந்து உங்களுக்கு நீங்கி போய்விடும். அவா வந்து தவா பிறப்பினும் வித்துன்னு சொல்லுவார் இல்லையா வள்ளுவர். எனவே அந்த முத்தி முதலுக்கு மோக கொடி படர்ந்து அத்தி பழுத்தது, அந்த அத்தி பழத்தை ஆகிய ஆசை பழத்தை நீ உண்ணாதே. எனவே இந்த ஆசை பழத்திற்கு காரணம் என்ன, அதற்கு வந்து அந்த ஆணவ மலம். அந்த ஆணவ மலத்தை நீக்குவதற்காக பெருமானுக்கு மாயா மலத்தையும் கண்ம மலத்தையும் கூட்டி வைத்திருக்கின்றார். கூட்டி வைத்த இறைவன் என்ன செய்யறாரு, அந்த ஆச்சாரியன் கருணையினாலே நமக்கு வந்து ஒரு குருவாக வருகின்றார். குருவாக வந்து திருவருள் ஞானம் என்கின்ற அந்த கத்தியை, அந்த வாளை வந்து கொடுக்கின்றார். அந்த வாளை வைத்து கொண்டு நீ என்ன செய்யணும், ஆணவ மலத்தின் மூல வேரை அறுத்து விட வேண்டும். அந்த மாதிரி அதை அறுத்து விட்டால் ஏன்னா அவன் உனக்கு பற்று அற்று போய்விடும். அப்போது பரமன் அருளாலே உனக்கு மேலான சிவஞானம் என்கின்ற பதிஞானம் உதிக்கும். அந்த பதிஞானத்தின் பயனாக உனக்கு பரமானந்தம் என்கின்ற அந்த அனுபவம் கிடைக்கும். அந்த பரமானந்தத்தை அனுபவித்து நீ என்ன செய்வாய், சிவனோடு அது ஒன்றுபட்டு விடுவாய். இந்த சிவம் என்ற கடல்ல வந்து இந்த ஆன்மாவாகிய ஆறு போய் கலந்து விடும். கலந்து விடுச்சா இங்க ஆறு இருக்காது, கடல் மட்டும்தான் இருக்கும். கடலாகிய சிவம் மட்டும்தான் இருக்கும். அது கொடுக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை நீ அனுபவித்து கொண்டே இருக்கலாம். அதற்கு ஒரே ஒரு தடை தான், அந்த ஒரு தடை வந்து ஆணவம் என்னும் மூலமலம்.
அந்த மூலமலமாகிய அந்த தடையை, அந்த விக்னத்தை நீங்கள் நீக்க முயல வேண்டும். அதற்கு ஞான சுடர் என்கின்ற அந்த வாளை நீங்கள் ஏந்த வேண்டும் என்று இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதற்கு ஒத்த அந்த திருமந்திர பாடல். கொட்டியும் ஆம்பலும் பூத்த குளத்திடை எட்டியும் வேம்பும் இனியதோர் வாழையும் கட்டியும் தேனும் கலந்துண்ண மாட்டாதார் எட்டி பழத்துக்கு இழைக்கின்றவாறே. இங்கே அவர் உருவகம் தான் செய்றார். ஒரு குளம் இருக்கின்றது, அந்த ஆன்மாவாகிய குளம். அதுல கொட்டி இருக்கின்றது, ஆம்பல் இருக்கின்றது, வேம்பு இருக்கின்றது, வாழைப்பழம் இருக்கின்றது, தேன் இருக்கின்றது, கருப்பங்கட்டி இருக்கின்றது. இதோட அழகான இனிமையான பொருள்கள் இருந்தாலும் அதுல உள்ள அந்த எட்டிக்கு தான் அந்த மனம் ஆசைப்படுது. எட்டி பழத்துக்கு இழைக்கின்றவாறே. இந்த உலக இன்பமாகிய அந்த எட்டி பழத்திற்கு நீ ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு இழைச்சு போடுறியப்பா, அந்த ஆசையை நீ விட்டு விடு என்று திருமந்திர பாடல் சொல்லியிருக்கின்றார். அடுத்த 42வது திருப்பாடல். அண்ட முதலாய் அனைத்தையும் முற்கொண்டு கொண்டத்தை கொள்ளாதே உந்தி பெற குறைவற்ற செல்வம் என்று உந்தி பெற. அண்டம் முதலாம் அனைத்தையும் முற்கொண்டு, இந்த இடத்துல அண்டம் என்பது அந்த நிலம் என்கின்ற தத்துவத்தை குறிக்கின்றது. அந்த அண்டம் நம்ம 36 தத்துவங்கள் இருக்கின்றது. அந்த 36 தத்துவங்களை இறுதியாக வருவது நிலம் என்கின்ற அந்த மண் தத்துவம். அப்ப முதலாக வருவது எது? முதலாக வருவது நாதம் என்கின்ற அந்த சிவம். சிவ தத்துவங்கள் 5. அது நாதம் அல்லது சிவம், விந்து அல்லது சக்தி, அப்புறம் சாதாக்கியம், அப்புறம் மகேஸ்வரம், அப்புறம் சுத்த வித்தை என்கின்ற அந்த 5. அந்த 5ம் சிவ தத்துவங்கள். அதற்கு கீழே 7 வித்யா தத்துவங்கள். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. அதுக்கு கீழே என்ன செய்யறது? 24 ஆன்ம தத்துவங்கள். அந்த 24 ஆன்ம தத்துவங்கள்ல அந்த கரணங்கள் 4: மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அப்புறம் ஞானேந்திரியங்கள் 5. அது மெய்வாய், கண், மூக்கு, செவி. அந்த ஞானேந்திரிய விஷயங்கள் சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்கின்ற அந்த ஞானேந்திரிய விஷயங்கள். அப்புறம் கண்மேந்திரியங்கள் 5: கை, கால், குதம், குறி, வாய் என்கின்ற அந்த 5. எனவே வாய் என்ன செய்யுது? சுவைக்கும் போது அது ஞானேந்திரியம், பேசும்போது அது கர்மேந்திரியம். வாய்க்கு 2 வேலை இருக்கு. வாய்க்கு என்ன பண்ணோம்? நம்ம ரெட்டை தாப்பால் போகணும், ரெட்டை போட்டு போடணும்பாங்க. என்ன ரெட்டை போட்டு அப்படின்னா, ஒண்ணு உண்ணாவிரதம், அது ஞானேந்திரியம். அப்ப என்ன செய்யுது? ஆசையை கலப்புது. அப்ப உண்ணாவிரதம்ங்கிற உணவு கட்டுப்பாடு வரணும். நம்ம என்ன செய்யறோம்? அதிகமா பேசுறோம், அதுக்காக மௌனம் என்ற கூட்டு. இந்த ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு ரெட்டை தாப்பால்னுட்டு ஒரு புராண வரலாறு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். அது போல இந்த வாய்க்கு நம்ம என்ன செய்யணும்? மௌனம் என்கின்ற பூட்டையும் உண்ணாவிரதம் என்ற பூட்டையும் நம்ம அடிக்கடி போட வேண்டும். அப்புறம் ஆச்சா, அதுக்கப்புறம் கர்மேந்திரியம் முடிஞ்சிச்சு. அதுக்கு கீழே பஞ்சபூதங்கள் இருக்கின்றது. அந்த பஞ்சபூதங்கள் தான் நமக்கு நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். எனவே நாதத்துல ஆரம்பிக்கிறோம். நாதத்துல ஆரம்பிச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கடைசியில பஞ்சபூதங்களை நிலத்துல முடிக்கிறோம். எனவே நிலம் முதல் நாதம் ஈரான அந்த 36 தத்துவங்களிலும் அந்த உள்ள எல்லா பொருள்களிலும் இது மாயை. இந்த மாயையிலிருந்து மாயேயமான பொருள் விடுகின்றது. அந்த மாயேயன பொருள்களும் சிவபெருமான் எப்படி இருக்கின்றார்? கலப்பினால் ஒன்றாக இருக்கின்றார். அதுக்கு அதுவா, மருதப்பனுக்கு மருதப்பனா, உடம்புக்கு உடம்பா, மனசுக்கு மனசா, கண்ணுக்கு கண்ணா, அதுக்கு அதுவா கலந்து நிற்கின்றார் அந்த சிவபரம்பொருள். அந்த சிவபரம்பொருளை என்ன செய்யணும்? அதை இடைவிடாது நினைக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அதன் வியாபகத்தில் தான் பெருமான் சர்வ வியாபக பொருளாக இருக்கின்றார். அதுக்குள்ள என்ன செய்ய? இந்த உயிர் அடங்கி இருக்கு. ஆனா அந்த உயிர் என்ன செய்யுது? இந்த உடம்பளவுல நான் கட்டுப்பட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்குது. இப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய அந்த உயிர் உணர்வை படிப்படியாக விரிக்க வேண்டும், படிப்படியாக விரிவடைய செய்ய வேண்டும். நான் இப்ப உடம்புல மட்டும் இல்ல, இந்த ரூம் முழுக்க இருக்கேன், இந்த வீடு முழுக்க இருக்கேன், இந்த தெரு முழுக்க இருக்கேன், இந்த பூமி முழுக்க இருக்கேன், சந்திர மண்டலம் அடங்கி இருக்கேன், சூரிய மண்டலம் அடங்கி இருக்கேன் அப்படின்ட்டு அந்த 224 கோணங்கள் வரைக்கும் நம்ம உயிர் உணர்வை படிப்படியாக விரிவடைய செய்ய வேண்டும்.
அதற்காக தான் பெருமான் என்ன செய்கின்றார், நமக்கு அந்த மாயையில் இருந்து நமக்கு தனுவாகிய இந்த உடலை கொடுக்கிறார். மாயா எந்திர தனுனில் ஆன்மா. இந்த மாயா எந்திரமாகிய இந்த உடம்புக்குள்ளதான் அந்த ஆன்மா இருக்கு. ஆன்மா என்ன செய்யுது, இந்த உடம்பு அளவுக்கு கட்டுப்பட்டதான் நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அது வியாபக பொருள். அதனால செய்யணும், அதற்காக அவர் கருவி கர்ணங்களை கொடுத்திருக்கின்றார். அந்த மெய் வாய் கண்மூக்கு செவி என்கின்ற ஞானேந்திரியங்கள், கை கால் குதம் குறி வாய் என்கின்ற கர்மேந்திரியங்கள், அப்புறம் அந்த கர்ணங்கள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம். இதை நீங்க பயன்படுத்தி நீங்க என்ன செய்யணும், முதல்ல உலக போகத்தை நீங்க அனுபவிக்கணுங்க. அந்த உலக போகத்தை அனுபவிச்சு அப்புறம் அதுல ஒரு திகைப்பு ஏற்பட்டு அது தெவிட்டு விடும். தெவிட்டு போனோம்னா நமக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா, நமக்கு அந்த முதலாக்கிய சிவம் வேண்டும் என்று என்ன செய்யறாரு, அந்த மனசு வேற எங்கேயோ தேடுறப்ப மேல அது பார்க்கறப்ப ஆகாயம் தெரியுது. அந்த ஆகாயத்துக்கு ஆகாயமா பெருமான் இருக்கின்றான். அந்த ஆகாயமும் பெருமானுக்குள் அடங்கி இருக்கின்றது. எனவே இந்த மாயா காரியங்களிலே என்னுடைய உள்ளத்தை நான் பதித்து இந்த வாழ்நாளை நான் வீணாக்கி விட்டேன். இப்ப 70 வயசு வரைக்கும் நான் வாழ்ந்தது என்ன செய்யுது, அது ஒரு பொருளற்ற வாழ்வு. இந்த பொருளற்ற வாழ்வு நான் வாழ்ந்துட்டேன். எனவே நான் என்ன செய்யணும், இந்த கருவி கரணங்கள் வழியாக நான் செல்வதை விட்டுவிட வேண்டும். அதான் கொண்டதை கொல்லாமை. அதே அண்டம் முதலாய் அனைத்தையும் உட்கொண்டு இந்த நிலம் முதல் நாதம் ஈரான 36 தத்துவங்களையும் பெருமான் தான் அதை உட்கொண்டு அதற்கு அதுவாக இருக்கின்றார். எனவே கொண்ட அத்தை கொள்ளாதே. அப்ப நீ என்ன செய்யணும், இந்த உலகமாகிய மாயா காரியத்தை நீ கொல்லக்கூடாது, மனதில் கொல்லக்கூடாது, இதை ஒரு பொருளாக நீ நினைக்க கூடாது, அதன் மேல் உன் நாட்டத்தை நீ செலுத்தக்கூடாது. அப்ப அதுதான் குறைவற்று நின்றது என்று உந்தி பெற. இந்த உயிர் அடைய வேண்டிய செல்வம், அது குறைவற்ற செல்வம் எது, அது அந்த சிவபெருமான் தான். அதான் குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே ஈரிலா பரஞ்சுடர் குன்றே என்று மாணிக்கவாசர் பாடினாரு. எனவே இந்த உயிருக்கு குறைவற்ற செல்வம் எது, அது அந்த சிவபெருமான் தான். ஏன் சிவபெருமானை உன்னால பிடிக்க முடியல அப்படின்னா, நீ இந்த மாயா காரியங்களாகிய இந்த உலக பொருள்களை நீ பற்றி கொண்டு நிற்கின்றாய். அது பற்றி கொண்டு நிற்கிறதுனால உனக்கு அந்த குறைவற்ற செல்வம் கிடைக்கல. எப்பயும் மனசு குறைப்பட்டுக்கிட்டே கிடைக்குது. என்ன செய்யுது, ஒண்ணு குறை சொல்லிக்கிட்டே இருக்குது. எனவே நீ என்ன செய்யணும், இந்த குறை சொல்வதை நிறுத்தணும்னா நீ நிறைவே அடைய வேண்டும். அதான் பூரணமாகி அந்த சிவத்தை அடைய வேண்டும். அதுதான் வடமொழியில அங்கிருப்பதும் பூரணம் இங்கிருப்பதும் பூரணம், பூரணத்திலிருந்து பூர்ணத்தை எடுத்த பின்பு மிஞ்சி இருப்பதும் பூரணம். ஏன்னா பெருமான் தான் பூர்ணமா இருக்காரு, அவர்ல இருந்து நம்ம எதுவும் எடுக்க முடியாது, எல்லாம் அவருக்குள்ள அடக்கம்தான் என்பதை நம்ம உணர வேண்டும். எனவே பெருமான் தான் குறைவற்ற செல்வம் என்பதை நீ நினைத்தால் நீ நோக்கி என்ன செய்யும், படிப்படியா உன்னுடைய குறைகள் எல்லாம் நீங்கி நீனும் எப்படி ஒரு பூரண பொருளாக மனசுல ஒரு நிறைவு வந்துடும். எனக்கு கிடைச்சது போதும் அப்படி எனக்கு பெருமான் கொடுத்து ரொம்ப அதிகம் தான், எதேஷ்டமா தான் எனக்கு பெருமான் கொடுத்திருக்கின்றார் அந்த திருப்தி மனசுல ஒரு திருப்தி வந்துடும். அப்போ ஒரு நிறைவு வந்துடும். அப்ப நீ மாயா பொருளை தேட மாட்ட. அப்ப நீ குறைவற்று நிற்பாய், குறைவற்று நீ பெருமானோடு சேர்ந்து நிற்பாய் என்ற அந்த கருத்தை இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். இதற்கு உண்டான இந்த விளக்கம். எனவே இந்த அண்டம் நம்ம 204 புவனங்கள் இருக்கின்றது. அதுல பல அண்டங்கள் பல பேரண்டங்கள் இருக்கின்றன. அந்த அண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் நீங்க என்ன செய்யுங்க, பல மலைகளை பாக்குறீங்க. அதுல மகாமேரு பாக்குறீங்க, அதே மாதிரி மத்ரகிரி அந்த மாதிரி பாக்குறீங்க, அட்டகுல பர்வதம் என்று சொல்லக்கூடிய 8 மலைகளை பாக்குறீங்க, அஷ்ட திக்கஜங்கள் அப்படின்ட்டு அந்த 8 திசைகளையும் தாங்கக்கூடிய அந்த யானைகள் இருக்கின்றன. அதே மாதிரி அட்ட நாகங்கள், அப்புறம் 8 நாகங்கள் இருக்கின்றன. அப்புறம் சப்த சமுத்திரங்கள் நம்ம பாக்குறது இந்த ஓர் நீர் தான் பாக்குறோம். நன்னீர் கடல் இருக்கின்றது, பால் கடல் இருக்கின்றது, அது போல 7 சமுத்திரங்கள் இருக்கின்றது. அது மாதிரி இந்த உலகத்துக்கு சப்த மேகங்கள் இருக்கின்றன. அது மாதிரி 224 புவனங்கள் இருக்கின்றன. அதில் நம்மளை தாண்டிய அந்த தேவர்கள், அசுரர்கள், சித்தர்கள், வித்யாதரர், கிண்ணரர், கிம்புருடர், அது மாதிரி பல வண்ண ஆன்மாக்கள் அங்கே இருக்கின்றார்கள். அது மட்டுமா, நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்துல சந்திர மண்டலம் இருக்கின்றது, சூரிய மண்டலம் இருக்கின்றது. அந்த உலகமே பஞ்சபூதத்தின் பரிணாமம். நம்ம உடம்புலும் பஞ்சபூதத்தால் ஆனது, இந்த உலகமும் பஞ்சபூதமானது.
ஆனா இது எல்லாமே எப்படிப்பட்டது? இது எல்லாமே வந்து பேய்த்தேர் என்கின்ற காணல் நீருக்கு ஒப்பானது. இது தோன்றி இருந்து மறையக்கூடியது. இது வந்து நிலைத்தது கிடையாது. பெருமான் ஒருத்தன் தான் வந்து நிலைத்தவன். எனவே இந்த பேய்த்தேர் போன்ற அந்த காணல் நீரை பார்த்து மானாகிய நான் என்ன செய்கின்றேன்? மயங்கி மயங்கி தண்ணி கிடைக்கும் தண்ணி கிடைக்குன்னு ஓடி ஓடி நான் வந்து ஏமாந்து இழைச்சிப்படுறேன். அப்படி இந்த உலகத்துல ஏதாவது கிடைக்கணுன்ட்டு நான் உலக வியாபாரம் நிறைய பண்றேன். பண்ணி பண்ணி எனக்கு கிடைச்சது என்ன? நான் நிறைய சாதிச்சிருக்கலாம். கடைசியில பார்த்தோம்னா ஒரு பொருளற்ற வாழ்க்கையை தான் நம்ம வந்து வாழ்ந்திருக்கின்றோம். எனவே இப்ப பார்த்தோம்னா மண் அண்டங்கள் நிறைய கோடி இருக்கின்றது. நீராலான அண்டங்கள் நிறைய இருக்கின்றது. நெருப்பால் ஆன அண்டங்கள் நிறைய இருக்குது. வாயுவால் ஆன அண்டங்கள் இருக்கின்றது. ஆகாயத்தால் ஆன அண்டங்கள் இருக்கின்றது. இந்த பஞ்சபூதங்களின் கலவையால் ஏற்பட்ட அந்த அண்டங்கள் வந்து இருக்கின்றன. அது போல பல அண்டங்களும் பேரண்டங்களும் இருக்கின்றது. பெருமான் எங்கே இருக்கின்றார்? அந்த 224 புவனங்களையும் கடந்து அங்கே அங்க போன நாதத்தை கடந்த அந்த நாதாந்த வெளி. அந்த நாதாந்த வெளி வந்து நின்மல வெளி. அங்க வந்து மலமே இருக்காது. நாமெல்லாம் மலத்துக்குள்ள வந்து அகப்பட்டுக்கிறோம். ஆணவம் கண்மம் மாயை ஆகின்ற அந்த மும்மலத்துல இருக்கோம். பெருமான் என்ன செய்யறார்? நமக்காக தான் அந்த நிர்மல சுரூபத்திலேருந்து அந்த நிர்மல ஆகாசத்திலேருந்து நமக்கு கடை தேற்றுவதற்காக இந்த மும்மல காரியத்துக்கு உட்பட்ட இந்த பூமிக்கு வந்து ஒரு குருநாதனாக எழுந்து வருகின்றான். எனவே என்ன செய்யணும்? அந்த நிர்மலாய் நிற்பதான அந்த நாதாந்த சுரூபத்தையும் அங்க போனோம். அந்த நாதாந்த சுரூபம் வந்து அது எப்படி இருக்கும்? அது அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாக இருக்கும். அது வந்து உருவமாக இருக்காது, அது சொரூபமாக இருக்கும். அது எல்லைக்கு உட்படாத பரம ஆகாசமான பெருவழியாக இருக்கும். அந்த வெளியாகிய அதற்குள்ள நீ என்ன செய்யணும்? அங்க நீ அழுந்து நிற்கணும். அந்த சொரூபம் தான் பெருமானுக்கு உண்மையான உடம்பு. அதுக்குள்ள நீ அழுந்து போறப்ப, ஆழ்ந்து போறப்ப, அந்த கடலுக்குள்ள ஆனந்த கடலுக்குள்ள நீ மூழ்கி போறப்ப அப்ப என்ன செய்யும்? உன்னுடைய ஆன்ம போதம் வந்து அதில் கரைந்து விடும். இந்த ஆன்ம போதம் தான் என்ன செய்யுது? நான் எனதுன்னு காமிடுது. எனக்கு எவ்வளவு தெரியுமா, நான் எப்படிப்பட்டலாம் பேசியிருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற அந்த அகங்காரத்தை வந்து உண்டாக்குகின்றது. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அந்த நின்மல சுரூபமாகிய அந்த பெருவெளிக்குள், அந்த சிவப்பெருவெளிக்குள் நம்ம வந்து என்ன செய்யறோம்? அழுந்தி கரைந்து விடுகின்றோம். கரைந்து என்ன செய்யறோம்? நம்ம ஆன்ம போதத்தை நீக்குகின்றோம். ஆன்ம போதம் நீங்கும் போது இந்த 36 தத்துவங்களும் நான் அல்ல, அவையெல்லாம் வந்து ஜடங்கள், அறிவற்ற பொருள்கள். அந்த அறிவற்ற பொருளை வந்து நான் என்ன செய்றேன்? என்னதுன்னு நான் நினைச்சனே. அந்த ஐம்புல வேடர்களை வந்து நான் அரசு மன்னன் வந்து எனக்கு சொந்தக்காரனே நினைச்சனே. அப்படின்னா அந்த ஐம்புல வேடரை விட்டு நீங்க நான் எப்படி அரசகுமாரனாக சிவகுமாரனாக மாறிடுவேன்? நான் வந்து சிவத்துக்கு உரியவன், சிவன் தான் எனக்கு தந்தை. அப்ப என்ன செய்யணும்? அந்த சிவஸ்வரூபத்துக்குள் நான் அடங்கி விடுகின்றேன். அதுக்குள்ள என்ற எல்லா தத்துவ பரிமாணங்களையும் நான் கரைத்து விடுகின்றேன். நான் முழுதும் கரைந்து விட்டேன். இப்போது நான் இல்லை, எனது இல்லை. நான் என்கிற அந்த அகங்காரமும் எனது என்ற மமகாரமும் இரண்டுமே வந்து நீங்கி விடுகின்றது. அங்கு நீங்கும் போது என்ன செய்யும்? மனமும் போய் விடுகின்றது. மனம் போனா இந்த உலக நினைப்பு அற்று விடுகின்றது. அப்போ ஒரு சுத்தமானது மட்டும் இருக்கும். அந்த சுத்தமானதம் என்பது பெருமானை மட்டுமே அது நினைத்து கொண்டு அவன் கொடுக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை பருகி கொண்டு இருக்கும். இதுதான் பெருமான் கொடுக்கக்கூடிய அகண்ட பரிபூரண தத்துவம். என்ன சொல்றோம்? அந்த பிருத்திவி முதலாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் அந்த 224 பவனங்களும் இவையெல்லாம் ஜட பொருள்கள். பார்ப்பதற்கு நமக்கு உயிர் பொருள்கள் போல தோன்றி என்னை மயக்கி விட்டது. அதான் மாறி நின்றனை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழி அடைத்து. அந்த வழியை வந்து அடைக்கணும். வழி அடைத்த ஊறி என்னுள் எழு பரஞ்சோதி. அப்ப அந்த ஆன்மாவுக்குள் வந்து பரஞ்சோதி வந்து ஊர் இருக்கும். தண்ணி ஆத்தங்கரையில தோண்டோம்னா என்ன செய்யும்? நமக்கு வந்து நீர் வந்து சுரக்கும். அது போல இந்த ஆன்மாவுக்குள் வந்து அந்த பரஞ்சோதி வந்து சுடராக எழுந்திருக்கும். அந்த பரஞ்சோதிக்குள்ள அந்த ஆன்மா வந்து தன்னை ஒரு சுடராக, அதற்குள் அடங்கிய சுடராக அனுபவப்படும். எனவே இந்த உயிராகிய தன்னை எது பிணித்து கொண்டிருக்கின்றது, எது கட்டி வைத்திருக்கின்றது அப்படின்னா இந்த உடல், இந்த கருவி கரணங்கள்,
இந்த உலகத்தில் உள்ள அந்த நுகர்பொருளாகிய அந்த ஆசைகள் எல்லாமே மாயா காரியம், எல்லாமே ஜடம். எனவே இது வரைக்கும் அந்த 70 வயசு வரைக்கும் நினைச்சேன் அதுதான் நித்தியம், இன்னும் நிறைய சொத்து சேர்க்கணும், நிறைய பணம் சேர்க்கணும், நிறைய பேர் சேர்க்கணும், நிறைய புகழ் சேர்க்கணும் அப்படின்னு அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் என்ன பண்ணேன், இப்ப எனக்கு என்னுடைய ஆன்மா அறிந்து விட்டது. நான் எதுவுமே செய்யல, எல்லாம் பெருமான் தான் செஞ்சாரு. பெருமான் தான் எனக்கு பிறப்பை கொடுத்தாரு. பெருமான் தான் என்னை டாக்டருக்கு படிக்க வச்சாரு. பெருமான் தான் ஆபரேஷன் எல்லாம் பண்ண வச்சாரு. நானா எதுவும் செய்யல. அப்படிங்கிறப்ப நான் அடங்கி போடுறேன். எனக்கு ஒரு அடக்கம் வந்து விடுகின்றது. எப்படி அந்த சூரியன் வந்தவுடனே அந்த சூரிய பிரகாசத்துக்குள்ள நில ஒளி அடங்கி போய்விடுகின்றது, நட்சத்திர ஒளிலாம் அடங்கி போய்விடுகின்றது. எல்லாமே அந்த சூரிய ஒளிக்குள் அடங்கி போவது போல என்னுடைய தத்துவங்கள் எல்லாமே என்ன செய்து பெருமானுக்குள் அடங்கி விடுகின்றது. எனது இச்சை பெருமான் இச்சைக்குள் அடங்கி விடுகின்றது. எனது கிரியாகிய செயல் பெருமானின் செயல் அடங்கி விடுகின்றது. என்னுடைய ஞானம் பெருமானின் ஞானத்துக்குள் அடங்கி விடுகின்றது. நான் அவனுக்கு அடக்கம் என்கின்ற அந்த அடக்கம் வரும்போது, இந்த அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறுதல் உய்த்துவிடும். இந்த அடக்கம் நமக்கு என்ன செய்து பெருமானுக்குள் அடங்கி விடுவோம். அடங்காமை ஆறுதலாகிய அந்த ஆணவ மலத்துல நம்ம போய் மாட்டிக்குவோம். எனவே என்ன செய்யறாரு, பெருமான் தான் குருவாக எப்பா நீ அறிவு பொருள்பா, நீ ஜட பொருள் கூட சேர்ந்து நிக்காதே அப்படின்னு ஜடத்தையும் அந்த சித்தையும் பிரிக்கிறாரு. பிரிச்சு என்ன செய்யறாரு, நீ எனக்கு உரியவன், நான் சித்து பொருள், நீனு சித்து பொருள், நீ என்கிட்ட வா அப்படின்னு தன்னுக்குள் அடங்கி நிற்கின்றார். எனவே இந்த தத்துவம் கடந்த அந்த சிற்பர வெளியிலே அடங்கி நிற்பது, அந்த அடங்கி நிற்பதுதான் சிறந்த செல்வம். அதுதான் அது குறைவற்ற செல்வம் என்று, குறைவற்ற செல்வம் என்று உந்தி பெற, அந்த குறைவற்ற செல்வத்தை பெறுவதற்காக தான் நாம் இந்த பிறவி எடுத்திருக்கின்றோம். எனவே அதை அடைய முயல வேண்டும். இதற்கு உண்டான திருமந்திர பாடல்: அன்றிய பாச இருளும் அஞ்ஞானமும் சென்றிடு ஞான சிவப்பிரகாசத்தால் ஒன்றும் இரு சுடராம் அருணோதயம் துண்டில் நீக்குதல் போல தொலைந்ததே. இப்ப நம்ம எங்க இருக்கோம், அன்றிய பாச இருள், ஆணவம் கண்மம் ஆகிய அந்த இருள்ல நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த இருள்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும், அங்க அஞ்ஞானமாகிய அந்த அறியாமை தான் கிடைக்கும். அது என்ன செய்யணும், அது தொலைக்கணும். அப்ப என்ன செய்யணும், உனக்கு ஞானமாகிய சிவப்பிரகாசம் வேண்டும். இந்த சிவம் பிரகாசித்தால் இந்த பாச இருளும் அஞ்ஞானமும் நீங்கிவிடும். நீங்கிவிட்டால் முதல்ல என்ன பார்ப்ப, அந்த ஏகனாகிய இறைவனை பார்ப்பாய். அப்ப ஏகனாகி இறைவனை நிற்க மலமாயை தன்னோடு வல்வினை என்று, அந்த ஒருவனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானோடு நான் சேர்ந்து விட்டால் நான் ஏகனாகி, அப்ப நான் செய்யறது எல்லாமே இறைப்பணி தான். சரிங்களா, நான் உலகப்பணியாக செஞ்சாலும் அது இறைப்பணி தான். அப்ப நான் என்ன செய்வேன், அப்போ நமக்கு இரு சுடராம் அருணோதயம். அப்ப இரவுல என்ன இருக்குது, இந்த சந்திரன் இருக்குது. இந்த சந்திரன் மறைய போகின்றது. அருணோதயம் என்று இந்த கீழ்வானத்துல அந்த சிவப்பு தோன்றும். அந்த அருணோதயம் வந்தவுடனே துண்டிதழ் நீங்குதல் போல தொலைந்ததே. அப்ப என்ன செய்ய, அந்த சூரியன் உதயமானா அந்த இருளும் போயிடும். அங்க நமக்கு இருந்த அந்த சந்திர நட்சத்திர ஒளிகள் எல்லாமே என்ன செய்யும், அதற்குள் கண்ணார் இரவி கதிர் காகரப்ப தன்னார் ஒளி மலங்கி தாரகைகள் தாமகல என்று மாணிக்க வாசகர் அந்த மாதிரிதான் பாடு. கண்ணார் இரவி கதிர் கார்கரப்ப, என்னது அந்த கதிரவன் வந்து விட்டான், சூரியன் விட்டான். அப்ப அந்த காராகிய இருள் கறந்து போடுகிறது. தன்னார் ஒளி மலங்கி தாரகைகள் தாமகல, இந்த நட்சத்திரமும் சந்திரனும் அதுக்குள்ள அடங்கி போய்விடுகின்றது என்கின்ற அந்த பரிபூரண நிலையை நம்முடைய மாணிக்க வாசகரும் சொல்லியிருக்கின்றார் என்ற கருத்தை சொல்லிவிட்டு அடுத்து 43வது திருப்பாடல்: காயத்துள் மெய்ஞான கல்லுண்ண மாட்டாதே மாயக்கள் உண்டார் என்று உந்தி பெற, வரட்டு பசுக்கள் என்று உந்தி பெற. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா என்பது சித்தர் வாக்கு. காயம் என்பது இந்த உடத்தை, இந்த உடம்பை குறிக்கும். இந்த உடம்பை சித்தி பண்ணணும் அப்படிதான் யோகிகள் என்ன பண்றாங்க, காய சித்தி அதாவது காய கல்ப சித்தின்னு பண்றாங்க. எனவே
இந்த காயத்துள் காயமாகிய இந்த உடம்புக்குள் நீ என்ன செய்ற, மெய்ஞான கல் உண்ண மாட்டாதே. கல் என்பது அந்த தென்னங்கள் பணங்கள்ல வந்து குறிக்காது. கல் என்பது அது தேனை குறிக்கும் அல்லது அமுதத்தை குறிக்கும். அப்ப பெருமான் என்ன செய்யற, பெருமான் வந்து இந்த உடம்புக்குள்ள வந்து மெய்ஞானத்தை, அந்த மெய்ஞான அமுதத்தை, மெய்ஞான தேனை அவர் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அது மாதிரி கொடுத்து கொண்டே இருக்கும்போது அவர் எங்க கொடுக்கிறாரு, இந்த உடம்புக்குள்ளேயே அந்த அமுதத்தை வந்து ஊற வைக்கின்றார். ஏன்னா என் பெருமான் வந்து இந்த உடலையே இடமாகுள்ள எந்தே ஈசா உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கிலன் ஓர் கைமாறே. பெருமானே நீ எப்பேற்பட்ட ஆளு நின்மலன், நீ போய் இந்த அசிங்கமான இந்த மலம் சோறும் 9 வாயிறு குடிலுக்குள்ள வந்து நீ வந்திருக்கியப்பா, அதுக்கு நான் என்ன கருணை செய்யணும், என் உடம்பையும் நீ இடமா கொண்டு நீ எழுந்தரில் இருக்கின்றாயே அப்பா. அப்பதே இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய் யான் இதற்கிலன் ஓர் கைமாறே என்று மாணிக்க வாசகர் வந்து சொல்லியிருக்கிறார்களா. எனவே ஒவ்வொரு உயிருக்குள்ளும் பெருமான் வந்து உயிருக்கு உயிராக அந்த உடலுக்குள் வந்து எழுந்து அருளிருக்கின்றான். அப்பேற்பட்ட அந்த பெருங்கருணை பேரராகிய அந்த சிவபெருமானின் அந்த திருவடி தாமரையிலிருந்து தான் அந்த மெய்ஞான கல் என்கின்ற மெய்ஞானத்தை, உண்மை ஞானத்தை, திருவுருள் ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த தேன் வந்து சுரக்கின்றது. அந்த தேனை உட்கொண்டு என்னது மாயக்கல் உண்டார் என்று உண்டு வர, நீ வந்து அந்த மெய்ஞான கல்லை சாப்பிட்டு அதுக்குள்ள நீ மூழ்கி இருக்கணும். ஆனா நீ என்ன பண்ற, நீ வந்து மாயக்கல், இந்த மாயையாகிய இந்த உடம்பு, இந்த தனு கரண போன போகங்கள், அதில் கிடக்கக்கூடிய இன்பங்கள், அந்த இன்பத்தெல்லாம் நீ என்ன செய்கின்றார், அதை தேனாக அமுதமாக எண்ணி அதில் வந்து நீ உண்டு சாப்பிடுகின்றாய். சாப்பிட்டு இந்த உலக மயக்கத்தில் நீ அழுந்தி இருக்கின்றார். எனவே நீ என்ன பண்ணும், இந்த மெய்ஞான தேனாய அதை உண்ணாம நீ எதற்காக பிறவி எடுத்த, இந்த மெய்ஞானத்தை அடைவதற்காக தான், அந்த மெய்ஞானமாகிய அந்த அமுதத்தை நீ உண்பதற்காக தான். அந்த மெய்ஞான தேனை நீ உண்ணாமல் நீ என்ன செய்ற, மாயக்கல் உண்டார். இந்த மாயா காரியமாகிய இந்த உலக வாழ்வை, இந்த உலகமே வந்து இன்பம் என கருதி என்ன செய்கின்றார், நீ வந்து மயங்கி போயிட்ட. அதே மாதிரி மயங்கி போயிட்டா அப்ப என்ன செய்யுது, அது உனக்கும் பயன் இல்லை, உன்னை சுத்தி உள்ளவங்களுக்கும் பயன் கிடையாது, இந்த உலகத்துக்கும் பயன் கிடையாது. ஏன்னா நீ பிறவி எடுத்ததே பெருமான் திருவடியை அடைவதற்காக தான். அதனால என்ன பண்ற, ஒரு பயனற்ற வாழ்க்கையை நீ போயிட்ட. அதனால வந்து நீ ஒரு வரட்டு பசு போல ஆகிட்ட. பசுனா என்ன செய்யணும், அது வந்து கன்று இன வேணும், அது பால் கொடுக்க வேண்டும். ஆனா நீ என்ன செய்யாரு, நீ கன்றே போடாத வரட்டு பசுவாக மாறிவிட்டாய். இந்த கன்று போட்டு போட்டு கடைசியில என்ன பண்ற, கிழட்டு பசுவாகி நீ வரட்டு பசுவாக ஆகிவிட்டாய். உன்னிடமிருந்து அந்த பால் வந்து கிடைக்காது. இந்த வரட்டு பசுக்களை போல நீ பிறவியின் பயனை அறியாமல் இருக்கின்றாய். அந்த பிறவியின் பயன் அறியாமையால் உனக்கும் பயனில்லை, உலகத்துக்கும் பயனில்லை. எனவே மெய்ஞான கல் என்பது சிவபெருமானுடைய திருவடி ஞானம். இந்த திருவடி ஞானம் தான் இங்க அருளாக, அமுதமாக, தேனாக, கல்லாக வந்து உருவகம் செய்யப்படுகின்றது. மாயக்கல் என்பது எது, இந்த மாயா காரியங்களான இந்த தனு கரண போன போகங்கள். நான் வந்து ஒரு ஆணா இருக்கிறேன், ஒரு பெண்ணை பார்த்தா என் கண்ணுக்கு வந்து ஒரு இன்பமாக இருக்கின்றது. ஒரு பெண்ணுக்கு வந்து அதே போல ஆணை பார்க்கும்போது அந்த பருவ காலத்தில் வந்து இன்பம் இருக்கின்றது. இதெல்லாம் வந்து நிலையில்லாத மாயா காரியங்கள். இதுல போய் நீ வந்து மயங்க கூடாது. அப்ப என்ன செய்யணும், நீ வந்து சரியை கிரியை யோகம் ஞானம் அந்த மாதிரி செஞ்சா என்ன செய்யும், உன் உடம்புக்குள்ளேயே வந்து அமுதம் வந்து ஊறும். இதுதான் காயத்துள் அமுது ஊற ஊற நீ கண்டுகொள் என்று காட்டிய சேய மாமலர் சேவடி சென்னி மண்ணி திகழுமே என்று சொல்வார் இல்லையா. இந்த காயத்துள், இந்த உடம்புக்குள் அமுது ஊற ஊற இந்த அமுதம் வந்து ஊறும். எப்படி ஊறும், நீ வந்து சரியை கிரியை யோகம் செய்தால் உனக்கு அந்த அமுதம் வந்து ஊறும். அந்த அமுதம் வந்து எந்த இடத்துல ஊறும் அப்படின்னா, நெற்றிக்கு நேரே. அந்த ஆன்மா வந்து இருப்பிடம் எங்க இருக்கு, அது ஜாக்கிரதையில வந்து நெற்றிக்கு நேரே என்ன செய்து உள்ள இருக்கு. இரு கண்களுக்கு பின்னால், இரு காதுகளுக்கு மத்தியில், உச்சந்தலைக்கு கீழ், உள்நாக்கிற்கு மேல் அங்க போனோம்னா அங்க ஒரு இடம் இருக்கு. அதை வந்து ஆங்கில மருத்துவம் பீனியல் கிளாண்ட் என்று சொல்கின்றது. அந்த பீனியல் கிளாண்ட் தான் ஆன்மாவுக்கு இருப்பிடமாக இருக்கின்றது விழிப்பு நிலையில் இருக்குதா. அந்த நேரம் சாதனை செய்ய செய்ய என்னங்கும்
அங்க வந்து அமுதம் வந்து ஊறும். அங்க ஊறக்கூடிய அமுதம் என்ன செய்யுது, அங்கே இருந்து அந்த நாக்குக்கு, இந்த வாயை திறந்தோம்னா சிவலிங்கம் போல இந்த உள்நாக்கு வந்து தொங்கிக்கிட்டு இருக்கும். அதுல வந்து ஒரு துவாரம் இருக்கும். அங்க ஆரம்பிக்கிற அந்த அமுதம் என்ன செய்யும், அந்த உள்நாக்கு வழியாக சொட்டு சொட்டாக என்ன பாயும், அது வந்து பாயும். பாயும் போது உங்களுக்கு பசி இருக்காது, தூக்கம் வராது, முதுமை வராது. நீங்க வந்து வேண்டிய வரைக்கும் வாழ்நாளை நீங்கள் நீட்டித்துக் கொள்ளலாம். இந்த வாழ்நாளை நீட்டித்து சிவத்தை அடைவதற்கு இது உபாயமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த பரமானந்தமாகிய பழங்கடலில் அழுந்துவதற்காக தான் நாம் வந்து பிறவி எடுத்துக்கின்றோம். இந்த பரமானந்த தேனை வந்து நாம் பருக வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே என்ன செய்யணும், ஒவ்வொரு உயிரும் என்ன நினைக்கனா, என் உடலுக்குள்ள வந்து அந்த சிவபெருமான் வந்து இடம் கொண்டு எழுந்தருள் இருக்கின்றான். அப்பேற்பட்ட சிவபெருமானின் திருவடி தாமரையை வந்து நான் என்ன செய்யணும், அதை நான் தியானிக்க வேண்டும், வணங்க வேண்டும். அது என்ன தியானிக்கக்கூடிய இடம் வந்து இங்க நம்ம ஆக்யாஸ்தானம் அல்லது இங்க சகசிராரம். பூஜை ஸ்தானம் வந்து இந்த இதயம், ஹோமஸ்தானம் வந்து இந்த நாபி. நம்ம நினைப்பு எங்க இருக்கணும், இந்த ஆக்யா சக்கரத்திலையும் இங்க சகசிரார சக்கரம் என்கின்ற அந்த 7வது சக்கரத்திலையும் இருக்கணும். அந்த மாதிரி அந்த இடத்துல தான் பெருமானுடைய திருவடி தாமரை வந்து இங்கதான் இருக்குது சரிங்களா. அதான் திருவடி தாமரையில வந்து அங்க நம்முடைய காஞ்சி பரமாச்சாரியர் என்ன பண்ணுவாரு, அவர்கிட்ட எது கொடுத்தாலும் சரி, வில்வம் கொடுத்தாலும் சரி, பழம் கொடுத்தாலும் சரி, எதை கொடுத்தாலும் இங்க தலைமையில தான் வச்சுக்குவாரு. ஏன்னா இங்க அம்பாளுடைய திருவடியை வந்து இங்க ஒரு ஸ்தாபனம் பண்ணி வச்சிரு, எல்லாத்தையும் தலைமையில வச்சுதான் வந்து அவர் வந்து எடுத்து கொடுப்பார். எந்த நேரமும் அவர் நினைப்பு வந்து அங்கதான் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த திருவடி தாமரை வந்து இங்கதான் இருக்கு. இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே, துணையான சுத்தங்கள் அத்தனையும் தொடர்ந்தொழிந்தேன். பெருமாண்டு திருவடி இங்க இருக்கு இங்க இருக்குன்னு நினைச்சுன்னா, உனக்கு துணையான சுத்தங்கள் உலகில் உள்ள மனைவி, மக்கள், மாமன், மச்சான், அது மட்டும் இல்லை, இதுவரைக்கும் நமக்கு துணையான சுற்றமாக இருந்த இந்த 36 தத்துவ கருவிகளும் நம்மை விட்டு நீங்கிவிடும். எனவே என்ன செய்யணும், அந்த திருவடி தாமரையிலிருந்து பெறுகின்ற அந்த பேரின்பத்தேனை, அந்த அமுதத்தை நீ உட்கொண்டு பெருமானோடு இரண்டற்று கலந்து விட வேண்டும். நான் வேறு நீ வேறு எனாதிருக்க அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லுவார் இல்லையா. ஆரம்பத்துல நான் வேற நீ வேற நினைச்சேன், இப்ப நான் வேறு நீ வேறுன்னு கிடையாது, 2 பேரும் வந்து ஒன்னாயிட்டோம். அந்த மாதிரி இரண்டரை கலந்து நிற்க வேண்டும். அந்த மாதிரி இருந்தோம்னா அப்பதான் அந்த மெய்ஞானத்தேனாகிய அந்த அமுதம் வந்து சுரக்கும். அது வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருப்ப அப்படின்னா, அந்த மாயா காரியமாகிய இந்த உலக வாழ்வை வந்து இன்பம் என்று கருதி அதிலேயே மயங்கி கிடப்ப. இப்ப நிறைய பேர் இந்த டாஸ்மாக் கடையிலே மயங்கி கிடக்குறாங்க இல்லையா, அது மாதிரி பார்ல மயங்கி கிடக்குறாங்க இல்லையா. நம்மளும் அந்த மாதிரி உலக மயக்கத்துல, பொண்டாட்டி மயக்கத்துல, பிள்ளைங்க மயக்கத்துல, செல்வ மயக்கத்துல, அந்த மாதிரி நம்ம வந்து மயங்கி கிடக்குறோம். அவங்களுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. எனவே இந்த உலக வாழ்க்கை இன்பம்னு நினைச்சீங்கன்னா அது மயக்கம். இந்த உலக வாழ்க்கை வந்து ஒரு காணல் நீர், என்ன அது பயனற்றது. எனவே அதை விட்டு நம்ம நீங்க வேண்டும். இந்த உலகத்தில் இருந்து கொண்டே, இந்த வாழ்ந்து கொண்டே நம்ம என்ன செய்யணும், பெருமானை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த மாதிரி இருந்தாதான் நான் வந்து பால் சுரக்கக்கூடிய பசு. என்னால் வந்து மற்றவர்களுக்கும் பயன் உண்டு, எனக்கும் பயன் உண்டு, என் கன்றுக்கும் பயன் உண்டு. இந்த பால் சுரக்காத வரட்டு பசு என்னார்கள், அவங்க வந்து பிறவி பயனை தெரியவில்லை, அவர்கள் தமக்கும் பயன்படவில்லை, பிறருக்கும் பயன்படாமல் ஓடுகின்றார்கள். எனவே அந்த மெய்ஞான கல் என்பது பெருமான் கொடுக்கக்கூடிய அந்த அருள் அமுதம். அந்த அருள் அமுதம் தான் நிலையானது. எனவே அதிலே நீ மனசை செலுத்தணும். அந்த நிலையற்ற மாயா காரியங்கள்ல போய் இந்த தனு கரண போன போகங்களை பார்த்து நீ வந்து மயங்கக்கூடாது. எனவே இப்போ ஒரு மாணவன், என் பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கிறேன், அவன் என்ன வேணும், அவன் வந்து படிக்கணும், எழுதணும், அறிவு அடையணும் அப்படின்னு ஒரு ஆசிரியர்கிட்ட கொண்டு போய் விடுறப்ப நம்ம என்ன செய்வோம், அந்த காலத்துல ஐயா அப்படியே கண்ணை மட்டும் விட்டுட்டு உடம்பு தோலை முழுக்க உடிக்கிறாலும் உடிங்க, தப்பு பண்ணானா அப்படின்னு சொல்லிதான் கொண்டு போய் வீட்டுல இருந்து சேர்ப்பாங்க. ஆனா இந்த காலகட்டம் வந்து மாறிடுச்சு. ஆசிரியர் ஏதாவது ஒரு பார்வை பார்த்தாலும் சரி, அடித்தாலும் சரி, ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. ஆனா அந்த காலத்துல கொண்டு போய் குரு கிட்ட அவங்க ஒப்படைச்சிருவாங்க. அந்த குரு என்ன செய்வாரு, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நெல்லை படைப்பு இந்த கையை பிடிச்சி அந்த ஆனா அதெல்லாம் வந்து எழுதி காமிப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு எழுத்தாணி, அந்த காலத்துல எழுத்தாணி தான் கொடுப்பாங்க. அது எழுத்தாணியை வச்சுக்கிட்டு ஓலையில வந்து எழுதி கொள்ள வேண்டும். நம்மள ஆரம்பத்துல என்ன பண்ணுவோம், ஸ்லேட்ல வந்து எழுதுவோம் கேட்டுங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், பென்சில் வச்சு எழுதுவோம், அப்புறம் வச்சு பேனா வச்சு எழுதுவோம். இப்ப எடுத்தவொடனே நம்ம வந்து பேனாவுக்கு போயிட்டோம். எனவே அந்த காலத்துல இருந்தா என்ன, இந்த மாணவன் எழுதுவதற்காக ஒரு எழுத்தாணியையும் ஓலையும் வந்து கொடுக்குறாங்க. ஆனா அந்த பையன் என்ன பண்றான், அந்த எழுத்தாணியில தண்ணியே குத்திக்கிட்டு வாதனைப்பட்டா அவன் என்ன பண்ணுவான்,
அவன் வந்து அறிவற்றவன். அது போலதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிவை வந்து தவறாக பயன்படுத்தினால் நமக்கு அறிவு கிடையாது. அப்ப அறிவனை அடிபட்டு அடிபட்டு என்ன பண்ணுவான், அவனுக்கு வந்து இன்ப துன்ப அனுபவத்துக்கு அப்புறம் ஒரு தெளிவு வந்துவிடும். அந்த மாதிரி நமக்கு உடம்பு முதலிய தத்துவ கருவிகள் என்ன செய்யுது, நமக்கு ஒரு சிற்றறிவை, ஒரு ஏகதேச அறிவை. ஆமா, ஆடியோ கேக்குதாமா? அம்மா ஆடியோ கேக்குதா? ஐயா ஐயா அருமையா கேக்குதுங்க ஐயா. நல்லா கேக்குது. தெளிவா இருக்கு, தெளிவா இருக்குயா, தெளிவா நல்லா கேக்குது. நல்லா தெளிவா ஆடியோ இருக்கு. இல்லைன்னு போடுவாங்க. நன்றி நன்றி தெளிவா நன்றிங்கம்மா. ஆடியோ கேட்கல ஒரு அன்பர் போட்டிருந்தாங்க. அம்மா நீங்க லாக் அவுட் ஆயிட்டு மறுபடியும் சேருங்கம்மா. யாருக்கு ஆடியோ கேட்கலையோ நீங்க வந்து என்ன பண்ணுங்க, லெஃப்ட் ஆயிட்டு மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணிங்க. இந்த பெருமான் வந்து நமக்கு இந்த தனு காரண போன போகங்களை வந்து எதற்காக கொடுத்தார்? அப்போ வந்து அது கேவலத்துல வந்து முழு அறியாமையில கிடைஞ்சது. இதுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கணும். ஒரு அறிவு பொருள் போய் அறிவிட்டு ஜடம் போல கிடக்குதுன்னு அதுக்குன்னு பெருமான் என்ன செய்தார், அந்த மாயையிலிருந்து நமக்கு தனு கரண போன போகங்களை கொடுத்தார். அப்போது நமக்கு சிற்றறிவு என்கின்ற ஏகதேச அறிவு அல்லது சுட்டறிவு வந்து நமக்கு வந்து கிடைக்கின்றது. அந்த சுட்டறிவு கூட என்ன செய்யுது, அது நமக்கு உலகத்தை தான் காட்டுது, பெருமானை வந்து அது காட்டவில்லை. பெருமான் என்ன செய்யறாரு, ஒரு சின்ன கைவிளக்கு வந்து கொடுக்குறார். அந்த கைவிளக்கு வச்சோம்னா நமக்கு வந்து என்ன செய்யறோம், தேவையான காரியங்களை வந்து கொடுத்துடலாம். இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம், இந்த உலக காரியங்களை செய்யலாம். ஆனா உலக காரியம் செய்வதற்காக பெருமான் வந்து இதை கொடுக்கவில்லை. நீ வந்து என்ன செய்யணும், நீ சிவத்தை அடைய வேண்டும். எனவே என்ன செஞ்ச, அந்த கொடுத்த கருவியை வந்து நீ சிவ வழிபாட்டுக்கு வந்து நீ பயன்படுது. தலையே நீ வணங்காய், வாயே வாழ்த்து கண்டாய், மூக்கே நீ முரலாய். அது போல பெருமான் கொடுத்த கருவி கரணங்கள் எல்லாம் அந்த வழிபாட்டுக்காக பயன்படுத்தினால் அதுதான் உண்மையான பயன்பாடு, அதுதான் சரிவர பயன்படுத்த வேண்டும். அந்த மாதிரி போனா நினைச்ச சரியை கிரியை யோகத்தை பண்ணி உனக்கு ஞான நெறி வேண்டும். அப்ப குருவா வருவாரு. குருவா வந்துட்டு என்ன பண்ண, குருவிட்ட வந்து நீ படிப்ப. அப்ப என்ன செய்யலாம், கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடல். குரு வந்து உனக்கு உபதேசம் பண்றாரு, தீட்சை கொடுக்குறாரு. அது என்ன செய்யணும், காது வழியா கேட்கணும். கேட்டது இந்த காது வழியா விட்டுறக்கூடாது. அதை திரும்ப திரும்ப சிந்திக்க வேண்டும். சிந்திக்க சிந்திக்க உனக்கு வந்து ஒரு தெளிவு வரும். எப்ப தெளிவு வந்ததோ உடனே உனக்கு வந்து நிட்டை கிடைச்சிடும். ரைட்டா? இந்த தெளிவு வர்றதுக்காக நம்ம காலம் எடுக்குது. 12 ஆண்டு ஆழம் வந்து எடுக்குதுன்னு சொல்றாங்க. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவோடு சிந்தித்தல் தாமே. நீ குருவை பத்தியே நீ நினைச்சுக்கிட்ட ஒரு நாமத்தை சொல்லிக்கிட்டு இருந்தா உன் மனசு வந்து தெளிவடைந்து விடும். ஆன்மா தெளிவடைஞ்சுட்டா அடுத்த கணமே உனக்கு வந்து நிஷ்டை தான். யோகத்துல நம்ம அதான் சொல்றோம், இந்த மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அநாகதம் விசித்தி ஆங்கை இது வரைக்கும் வர்றதுக்கு 12 ஆண்டுகள் கிடைக்கின்றது. இந்த 12 ஆண்டுக்கு கழிச்சு நீ இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னா இங்க சதாசிவனும் மனோன்மணி இருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்தா இது வரைக்கும் நீ செஞ்ச முயற்சிக்கு பரிசாக பயனாக பெருமான் என்ன செய்வார், அப்படியே தூக்கி இங்க உட்கார வச்சிருவார். சகசிராரத்துக்கும் அங்க துவாதசாந்த பெருவழிக்கும் கூட்டிட்டு போயிடுவார். எனவே நீ என்ன பண்ணும், அந்த மாதிரி பண்ணா உனக்கு என்ன செய்யும், மலம் வந்து பரிபாகமாகும். இந்த ஆணவ மலம் பக்குவப்பட்டு ஆணவ மலம் பரிபாகமாகும். அப்ப இருவினை ஒப்பு, நமக்கு நல்வினை செஞ்சா நமக்கு இன்பம் கிடைக்கின்றது. அந்த இன்பத்தை பார்த்து நம்ம அதிகம் மயங்க மாட்டோம். தீவினை செஞ்சா நமக்கு துன்பம் கிடைக்குது. அப்ப எனக்கு துன்பம் வந்தா நான் ஏற்கனவே தீவினை பண்ணியிருக்கேன், இப்ப தீவினை பயன் வந்து கழிகின்றது என்ற அந்த இருவினை ஒப்பு வரும். அப்போ வந்து அது வரைக்கும் துரோக சக்தி இருந்த அந்த சக்தி அருள் சக்தி எல்லாம் செய்யும், அது சத்தினி பாதம் வரும். சத்தினி பாதமாக வந்து அது தீவிரதரம் தீவிரம் மந்தம் மந்ததரம் என்ற 4 நிலையில வரும். நம்ம மந்ததரத்திலேருந்து மந்தத்துக்கு போய் மந்தத்திலே தீவிரத்துக்கு போய் தீவிரதரம் வரும்போது பெருமான் உடனடியாக நம்ம என்ன செய்வார், ஆட்கொள்வார். அப்போது சிவனோடு நம்மை ஒன்றித்து நமக்கு அந்த பரபோகத்தை வந்து நமக்கு தூய்ப்பிக்க கொடுப்பார். அதே இந்த உடம்பு வந்து தேகம், இந்த தேகத்துக்குள்ள ஒண்ணு இருக்குது, அது ஆன்மா. அந்த ஆன்மாவுக்குள்ள இருக்குது அது ஒண்ணு இருக்கு, அது சிவம். தேகத்தில் வந்து தேகியாக சிவபெருமான் இருக்கின்றார். அந்த பெருமானுடைய திருவடி தாமரை, திருவடி என்பது எது, யான் எனது அற்ற இடம் திருவடி என்பது திருச்செந்தூர் கந்தர் கழிவென்பா. இப்ப யான்கிற உணர்வு போயிடும், எனதுங்கிற உணர்வும் வந்து போயிடும். அப்ப இந்த திருவடி தாமரையிலிருந்து உங்களுக்கு அந்த பரமானந்த தேன் என்கின்ற அந்த அமுதம் வந்து சுரக்கும். அந்த சுரக்கின்ற அந்த அமுதத்தை நீ என்ன பண்ணணும், அதை நீ பருகிக்கொண்டே இரு. அதான் காயத்துள் மெய்ஞான கல் உண்ணுதல்.
நான் நீ என்ன பண்ற, அந்த புல் அந்த மெய்ஞான கல்லை நீ உண்ண மாட்டாமல் மாயக்கல்லாகிய இந்த உலக இன்பங்களை நீ என்ன செய்ற, பருகி கொண்டே இருக்கின்றாய். அப்படின்னா நீ என்ன செய்ய, நீ வந்து ஒரு வரட்டு பசு போல, உன்னால் வந்து பால் கொடுக்க முடியாது, உன்னால் உன் கன்றுக்கும் பயனில்லை, உலகத்திற்கும் பயனில்லை. அது போல இந்த பிறப்பு எடுத்ததற்கு பயன் எது, அது சிவபோகத்தை துய்ப்பது. உலக போகத்தை துய்ப்பது வந்து அது பயனற்றது. இதைதான் வரட்டு பசு என்று சொல்கிறார்கள். இதற்கு இணையான திருமந்திர பாடல்: கற்ற பசுக்கள் கதறி திரியினும் கொற்ற பசுக்கள் குறிக்கட்டு மேயினும் முற்ற பசுக்கள் ஒரு குடம் பால் போது மற்றை பசுக்கள் வரல் பசுதானே. கற்ற பசுக்கள், நம்ம வந்து என்ன பண்றோம், உலக கல்வியும் பகிர்க்கிறோம், அந்த ஆன்மீக கல்வி என்கின்ற அந்த ஞான செல்வத்தையும் பண்றோம். அப்ப நம்ம என்ன செய்யறோம், பெருமானை நோக்கி கதறுகின்றோம் திரிகின்றோம். பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே கள்ள மனமுடைய கல்வியுள்ளோரே. அப்படி பல இடம் ஏறி ஏறி இறங்கிதான் நம்ம என்ன பண்ணுது, சிவபெருமான்கிட்ட இருக்குது. அது போல கொற்ற பசுக்கள் குறிகட்டி மேயினும். கொற்ற பசுக்கள் அந்த அரச பசுக்கள், அது எப்படி, அது ஒரே இடத்தையே பார்த்து ஒன்னையே வந்து அது சாப்பிடும். அந்த குறி சிவன் தான் குறின்னு அது மாதிரி பெய்யணும். முற்ற பசுக்கள் ஒரு குடம் பால் போகுது. அந்த பசுக்கள் வந்து அது கர்ப்பமாக்கி கொடுக்கும்போது என்ன செய்யும், குடம் குடமா பால் கொடுக்கும். அப்ப மற்ற பசுக்கள்லாம் என்ன, நம்ம போன்ற பசுக்கள்லாம் மற்ற பசுக்கள் வரல் பசுதானே என்று சொல்கின்றார்கள். அதுக்கு வந்து இன்னொரு பாட்டு சொல்கிறோம்: மனவாக்கு காயத்தால் வல்வினை மூலம். நம்ம வந்து வினை வந்து எது செய்யறோம், மனத்தால செய்யறோம், வாக்கால செய்யறோம், இந்த உடம்பாகிய காயத்தால் செய்கிறோம். ஏன்னா மனவாக்கு காயத்தால் நமக்கு வல்வினை மூலம். மனவாக்கு நேர்நிக்கில் வல்வினை மன்னா. இந்த மனமும் வாக்கும், மனசுல என்ன நினைக்கிறோம் அதையே வந்து நான் வந்து பேசணும், பேசுறதே நான் வந்து செய்யணும். எனவே மனமும் வாக்கும் செயலும் வந்து நேர் நிற்க வேண்டும். அந்த மாதிரி நின்னா வல்வினை மன்னா, உன் வந்து இந்த வல்வினை வந்து உன்னை சேராது. மனவாக்கு கெட்டவர் வாதனை தன்னால். இந்த மனமும் கெட்டு போச்சு, வாக்கும் கெட்டு போச்சு, மனசுல கெட்ட எண்ணம் தான் வருது, நீ நல்லவன் போல நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி அவனுக்கு எனக்கு வாதனை தான் வரும், வேதனை தான் வரும். அதனே தலை மாற்றி ஆற்ற தகு ஞானி தானே. அப்ப என்ன செய்ய, என் மனசுல நிறைய வந்து அழுக்கு இருக்குது, மன மாசுக்கள் இருக்கின்றது, என் மனசை வந்து நான் நீக்க வேண்டும். இந்த மன மாசை நீக்கினா அடுத்து வாக்கு சுத்தம் வேணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன செய்வான், தனை மாற்றி ஆற்ற தகு ஞானி தானே, இவன் வந்து ஞானியாக மாறிவிடுவான் என்ற இந்த மனம் வாக்கு காயத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று திருமல பிரபுவான் வந்து சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து 44வது திருப்பாடல்: சிந்தையினுள்ளும் என் சென்னியிலும் சேர வந்தவர் வாழ்க என்று உந்தி பெற மடவாளுடனே உந்தி பெற. சிந்தையினுள்ளும் என் சென்னியிலும். சிவபெருமான் எப்படி வர்றார், அவர் வந்து நம்மை ஆட்கொள்வதற்காக குருவாக வருகின்றார். இதுதான் முதல் பாட்டிலே அவர் சொல்றார், அகலமா யாரும் அறிவறிது அப்பொருள். அப்பொருள், அப்பொருளாகிய சிவம் வந்து அறிவதற்கு அரியது, அறிவதற்கு முடியாது கிடையாது, அறிவதற்கு அரியது. முயற்சி செஞ்சா நீ அடையலாம். ஏன்னா அது அகலமாக இருக்கின்றது. களம்னா உருவம், அகலம்னா உருவமற்றது. பெருவான் வந்து உருவமற்று இருப்பதனால உன்னால வந்து அறிய முடியல. அது சகலமாய் வந்தது என்று உந்திய பெற. இப்பேற்பட்ட பையன் இந்த ஆன்மா வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கே அப்படின்னு பெருமான் என்ன செய்கின்றார், ஒரு மானுட செட்டை தாங்கி சகலமாக ஒரு குருவாக வருகின்றார். தானாக தந்தது என்று உந்திய பெற. பெருமான் வந்து தன்னை தானாக தருகின்றான் என்பதுதான் முதல் பாட்டு. அந்த பாட்டை கருத்து தான் இந்த பதுகளும் இவர் வந்து சொல்றார். சிவபெருமான் வந்து குருவாக எழுந்தருளி என்ன செய்கின்றார், தீட்சை கொடுக்கின்றார். அந்த தீட்சையில முதன்மையானது எது, அது வந்து அந்த திருவடி தீட்சை தான். இதே சிவபெருமான் வந்து குருவாக எழுந்தருளி வந்து தன்னுடைய திருவடி தாமரை மலர்களை எனது சென்னியில் என்னுடைய தலை உச்சியின் மீது அவர் என்ன சூட்டினார். செவன் மீது சூட்டினோட என்ன செய்யறார்,
என்னுடைய சிந்தை ஆகிய சித்தத்துக்குள்ளும் அது சூட்டப்பட்டு விட்டது. இங்க புறமாக சூட்டப்பட்டது இங்க திருவடி, இங்க அகத்துக்குள் வந்து சூட்டப்பட்டு விட்டது. இதே சிவபெருமான் என்னுடைய குருவாக எழுந்தருளி என் சென்னியிலும் என் தலையின் மீதும் சிந்தையினுள்ளும் எனது சிந்தையினுள்ளும் தன்னுடைய திருவடியை எனக்கு சூட்டி அருளினான். வந்தவர் வாழ்க என்று உந்திய பெற, அந்த மாதிரி குருவடிவாக வந்த அந்த குருநாதனை, அந்த சிவபெருமானை நான் வாழ்த்துகின்றேன். எப்படி வாழ்த்துகின்றேன்? கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் நெஞ்செஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று பெருமானுடைய அந்த திருவடியை நான் வாழ்த்தி கொண்டே இருக்கின்றேன். அதுபோல எனக்கு திருவடி தீட்சையை தந்தொருளிய அந்த சிவபெருமான் என்ன செய்கின்றார்? அவர் என்னை போன்றவர்களுக்கும், என்னை போல பல்லாயிரம் கோடி மக்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்காங்க, அவர்களுக்கும் அவர் வந்து மெய் உணர்வை, இந்த சிவ உணர்வை அளிக்க வேண்டும், அதை அளித்து அருள வேண்டும். அதற்காக நான் வந்து அவரை வாழ்த்துகின்றேன். ஏன்னா அவருடைய உடற்பை எப்படி வராரு? அவர் வந்து தான் தனியா வல்ல, அந்த அருள் வடிவான மடவாள் பெருமான் வந்து அந்த மாதொரு பாகனாக, அர்த்தநாரீஸ்வரனாக வந்து அந்த அருளை வடிவாக கொண்டு அவன் எழுந்திருக்கிறான். மடவாள் என்பது அந்த இளம் பெண்ணாகிய அம்பாளை வந்து குறிக்கும். அந்த அம்பாளுடனே தான் அவன் அருள் செய்வதற்காக எழுந்திருக்கின்றான். எனவே அந்த அருளாகிய அம்மையுடன் அவன் இன்று போல் என்றும் இருந்து வாழ்வானாக. பெருமானை வாழ்த்துவது எதற்காக? நாம் வாழ்வதுதான். வாழ்த்துவதும் வாழ்ந்தவர்கள் தாம் வாழ்வான் வேண்டின்னு மாணிக்கவாசகர் சொல்வார். அது போல நம்மள என்ன செய்ய, பெருமானை வாழ்க வாழ்க என்று வாழ்த்தினால் நாம் வாழ்வோம், நம் குடும்பம் வாழும், நம் சமுதாயம் வாழும், நம்முடைய பரதகண்டம் வந்து வாழும், உலகம் முழுவதும் வந்து நன்றாக வாழும். எனவே பெருமான் வந்து பல தீட்சைகளை செய்கின்றார். நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, அந்த பல தீட்சைகளை முக்கியமானது திருவடி தீட்சை. இந்த திருவடி தீட்சை அவர் ஆச்சாரிய திருமேனி கொண்டு அருள்கின்றார். அதுபோல அவர் சிந்தையில் திருவடி சுட்டுங்கிறது, நீ தியானத்துக்கு போறப்ப என்ன செய்யறோம்? உங்க பெருமானுடைய திருவடியை வந்து நான் உங்க இதயத்திலேயோ இல்ல ஆக்யா சக்கரத்திலேயோ இல்லைங்க சகசிராரத்திலேயோ அங்க வச்சு நான் சிந்திக்கிறேன். எனவே முதல்ல வந்து பெருமாள் எப்படி குருநாதனாக திருமேனி தாங்கி வருகின்றார், எனக்கு தீட்சை கொடுக்கின்றார். அது வந்து உருவத்துல வந்தது. இப்ப நான் என்ன பண்ண, நான் தியானம் பண்றேன். தியானம் பண்றப்பையும் அவருடைய திருவடி வந்து எனக்கு தெரியுது. இது வந்து அருவமாக இருந்து பெருமான் செய்யக்கூடிய அருள். எனவே சிவபெருமான் என் பக்குவம் நோக்கி குருவாக வந்தார். தன்னுடைய திருவடி தாமரை மலர்களை என் சென்னியாகிய தலை உச்சியின் மீது சூட்டினார். அந்த சென்னியின் மீது சூட்டியது என்ன செய்தார்? என் சிந்தைக்குள்ளும் வந்து பரவியது. அந்த சிந்தையிலும் அந்த தீட்சை சூட்டப்பட்டது. எவ்வாறு குருவடிவாக வந்த அந்த சிவபெருமானை நான் வந்து மீண்டும் மீண்டும் வந்து வாழ்த்துகின்றேன். பெருமாள்பட்ட பெருமாண்டிய திருவடிகள் வந்து வாழ வேண்டும். ஏன்னா அவர் வர்றப்ப என்ன செய்கிறார்? அருளே வடிவாக எழுந்துள்கின்றார். அருள் வடிவாகிய அம்பையுடன் வருகின்றார். அந்த மாதொரு பாகன் வந்து இன்று போல என்றும் வாழ வேண்டும். இன்று போல எல்லா உயிர்களுக்கும் அவர் இந்த திருவடி தீட்சையை தர வேண்டும். அவர்களும் இந்த சிவஞானத்தை பெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன், வலுத்துகின்றேன். பெருமான் வந்து என்னுடைய இந்த உச்சியாக சகசிராரத்தில் தன்னுடைய திருவடியை சூட்டியது எப்போது? அது வந்து ஆச்சாரிய திருமேனி கொண்டு. எப்படி திருப்பரந்துறையில வந்து மாணிக்கவாசக பெருமானுக்கு அந்த திருவடி தீட்சையை கொடுக்கலையோ, இணையார் திருவடி என் தலை மேல் வைத்தலுமே துணையான சுட்டங்கள் அத்தனையும் தொடர்ந்தொழிந்தேன் அணையார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி பொய்யாமோ. பெருமான் வந்து முதல்ல உருவமா வாராரு, பின்பு என் மனசுக்குள்ள வந்து அவளை தியானிக்கிறப்ப வந்து அருவமா இருக்கின்றாரு. எனவே எனக்கு இந்த பிறப்பின் பயனாகிய அந்த பேரின்பத்தை அடைய செய்து விட்டார். இந்த பேரின்ப பெருநெறி எப்படி கிடைத்தது? அது குருவரால் கிடைத்தது. அந்த குருவருள் வந்து திருவுருளால் கிடைத்தது. அந்த திருவுருள் தான் எனக்கு தீட்சை செய்தது. அந்த தீட்சை கொடுத்து எனக்கு உபதேசம் செய்தது. அதனை சைவ நன்னெறியாகிய அந்த சரியை கிரியை யோகத்தில் சென்று நீ ஞானத்தை பெறு என்று உபதேசம் செய்தார். அந்த உபதேசம் செய்த குரு வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவர் வந்து சிவபெருமான் தான். அந்த குரு அருளால் கிடைத்த இந்த ஞானமே தான், அதுதான் சிவசக்தி.
சிவத்தை விட்டு சக்தி பிரிவதில்லை, சக்தியை விட்டு சிவம் பெறுவதில்லை. அவை இரண்டும் தாதான்மிய சம்பந்தம். எனவே பிரிப்பட நிற்கக்கூடிய அந்த சிவசக்தி. எனவே சிவமும் சக்தியும் இந்த ஆன்மாவுக்குள் பிரிப்பட நின்று என்னை நன்னெறியில் செலுத்த வேண்டும், தன் திருவடியில் சேர்க்க வேண்டும். அதற்காக நான் வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். எனவே அங்கிங்கனானபடி எங்கும் நிறைந்த அந்த சிவபெருமான் என்ன செய்கின்றார்? ஒரு குரு வடிவம் தாங்கி என்ன செய்கின்றார்? இந்த ஆன்மாவுக்கு அந்த மூச்சு காற்றாகிய அந்த பிராணனை அதை உபதேசமாக கொடுக்கின்றார். ஏன்னா அந்த ஆன்மா அனாதியே ஆணவ மனத்தோடு கூடியிருக்கின்றது. ஆணவ மனத்தோடு கூடினதால அதுக்கு ஜனனம் மரணம் என்கின்ற அந்த சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கின்றது. அது போக்கும் வரவும் புரிந்து கொண்டே இருக்கின்றது. போக்குனா சாவுது, வரவுனா அது பிறக்கின்றது. போக்கு வரவு புரிந்து தெரிகின்றது. எனவே இப்பேற்பட்ட அந்த ஆன்மா இந்த மாதிரி உழலுது, போக்கும் வரவும் புரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு பெருமான் இரக்கம் கொண்டு அவர் என்ன செய்கிறார்? கருணை திருமணியோட எழுந்தருளி நம்முடைய ஆணவம் கண்மம் மாயை எல்லாவற்றையும் நீக்கி நம்ம ஜனன மனத்துக்கு செல்லாதபடி அதுக்கு என்ன செய்கின்றார்? இந்த தசையாலான புலாலால் ஆன நாட்டம் பிடித்த இந்த தலையிலே அவர் என்ன செய்கின்றார்? அது யாராலும் குறித்து அறிய பெருமாடி திருவடி நீ ஆன்ம போதத்தால் குறித்து அறிய முடியாது. அந்த குறித்து அறிய முடியாத அந்த பாதத்தை, அந்த திருவடியை, அந்த அதுல சிவகந்தம் என்கின்ற சிவமணம் கமல்கின்றது. அந்த சிவமணம் கமலக்கூடிய அந்த திருவடி தாமரை சேர்க்கின்றார். அந்த திருவடி தாமரை அந்த ஞானம் என்ன செய்கின்றது? என்னுடைய சிந்தையிலும் சேர்க்கப்படுகின்றது. அதே அப்போது சித்தம் செழிப்படையாது. இந்த ஆன்மா திருவடியை விட்டு நீங்காது ஒருமனப்பட்டு வழிபடுகின்றது. அப்போது என்ன செய்கின்றது? இது தான் வேறு சிவன் வேறு என்ற அந்த நிலை அற்று அது ஒன்றுபட்டு நிற்கின்றது, ஏகனாகி நிற்கின்றது. அப்போது இது இந்த துக்க சாகரத்திலிருந்து கரையை ஏறுகின்றது. இந்த மாதிரி எனக்கு இந்த அருளை புரிந்தவர் யார்? குரு. அந்த குரு யார்? அந்த குரு தான் சிவம். குருவே சிவம் என கூறினன் நந்தி என்பது திருமூலர். எனவே அப்பொழுது அந்த ஆசிரியரை வாழ்த்து முகமாக இவர் என்ன செய்கின்றார்? சிந்தையினுள்ளும் என் சென்னையிலும் சேர வந்தவர் வாழ்க என்று அந்த சிவத்தை வாழ்த்துகின்றார். என்னது? சிவமாகிய அந்த குருபரன் அருளால் தான் உனக்கு ஞானம் சித்திக்கின்றது. அந்த ஞானம்தான் சிவனின் உண்மையான திருமேனி. அதுதான் நம்முடைய கருமேனி நீக்க வந்த கருணை திருமேனி. அதுதான் அருள் சக்தி. இவ்வாறு சக்தியும் சிவமும் பிரிப்பரன் என்று ஆட்கொள்கின்ற அந்த திறத்தினை நினைந்துதான் பெருமான் மடவாளுடனே வாழ்க, அந்த அம்பாளுடன் சேர்ந்து வாழ வேண்டும். அந்த குரு வாழ்க, குருவே துணை, அந்த சர்க்குருவே திருவருள் என்று சொல்லியிருக்கின்றார். அதற்கு உண்டான திருமந்திர பாடல் 6:30 அங்கே அடங்கிடு. 6:30 36 36 ஆகிய 36 தத்துவங்களும் அங்கே அடங்கிடல். இந்த சிவனுடைய திருவடிக்குள் அடங்கிவிடும். கூற குருபரன் கும்பிடு தந்திடும். அப்ப குருபரன் வாராரு, இந்த 36 தத்துவம் நீ இல்லப்பா, அதெல்லாம் ஜடம், நீ சித்தி அறிவு பொருள் அப்படின்னு சொன்னவன நீ கும்பிடு தந்திடும். வேறே சிவபதம் மேலாய் அளித்திடும். உனக்கு இந்த உலக பதம் வேண்டாம், உனக்கு நான் சிவபதம் தாரேன். தித்திக்கும் சிவபதத்தை திருத்திருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அடுத்தினால் நாயாடியேன் அணிதல்களை தின்றேன்னு பாரு. இந்த வேறே சிவபதமாகிய அந்த மேலாய் அளித்திடும். பேராக ஆனந்தம் பேணும் பெருகவே. நமக்கு வீடு பேர் அடைவதற்காக அந்த சிவானந்தத்தை தருகின்றார். அதை என்ன செய்கின்றார்? பேணி பாதுகாக்கின்றார். இந்த சிவானந்தம் எனக்குள் பெருகி கொண்டே இருக்கின்றது என்று திருமலுடைய அந்த திருமந்திரம் சொல்கின்றது. அடுத்து நிறைவு பாடல் 45வது பாடல். வையம் முழுவதும் வழக்கயம் கண்டிடும் உய்ய வந்தான் உரை என்று உந்தி பெற, உண்மை உணர்ந்தார் என்று உந்தி பெற. வையம் முழுவதும், வையம் என்பது உலகத்தை குறிக்கும். உலகம் என்பது உலகத்தில் உள்ள அந்த உயர்ந்தோர்களை, அந்த ஆன்மாக்களை குறிக்கும். எனவே அந்த ஆன்மாக்களை ஈடேறும் பொருட்டு இந்த நூலை, அதை திருவாய் மலர்ந்தருடைய யாருன்னா அந்த திருவையலூர் உய்ய வந்த தேவநாயனார். அந்த நூலை என்ன செய்யணும்? குருமமாக கேட்க வேண்டும். குருமா கேட்டு சிந்தித்து அந்த சித்தாந்த சைவ மரபை அறிந்து அதன் வழியே அந்த சித்தாந்தத்தின் படியே நீ நடக்க வேண்டும், ஒழுக வேண்டும். அந்த மாதிரி நடந்தால், ஒழுகினால்
நன்னடிக்கு சென்றால் என்ன செய்யும்? அந்த மலக்கயம் மும்மலமும் நீங்கிவிடும். எனவே வையகம் முழுவதும் என்பது உலகத்தை குறிக்கும், உலக மக்களை வந்து குறிக்கும். மலக்கயம் என்பது அந்த மும்மலங்களை, ஆணவம், கண்மம், மாயை என்ற அந்த மூன்றையும் வந்து அந்த மும்மல தொடர்பை வந்து நீக்க வேண்டும். அதைதான் வந்து கண்டிடும் என்ற வார்த்தை வந்து சொன்னார். எனவே என்ன செய்யணும்? இந்த நூலை கற்று உணர்ந்தவர்கள் இந்த மெய்ப்பொருளின் உண்மையை வந்து உணர வேண்டும். உணர்ந்து என்ன செய்யணும்? இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி அந்த பெருமானுடைய திருவடியை சேர வேண்டும். சேர்ந்து அந்த பேரின்பம் நுகர்ந்த வேண்டும். எனவே உண்மை உணர்ந்தார் என்பது என்ன? அந்த உண்மை ஞானத்தை அடைவது அல்லது முப்பொருள் உண்மை என்பது. பதி பசு பாசம் என பகல் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதே, பதியினை அணுகா பசுபாசம் பதி அணுகில் பசுபாசம் நில்லாவே என்ற அந்த பதி பசுபாசம் என்ற அந்த முப்பொருளையும், அந்த முப்பொருள் பசுவாகிய நம்மை வந்து கட்டியிருக்கும் அந்த பாசமாகிய ஆணவம், கண்மம், மாயையும் அதை நீக்கக்கூடிய அந்த பெருமான் பதி வந்தால் இந்த பசுபாசம் நில்லாமல் போய்விடும் என்பதை நாம் உணர்ந்து அந்த பெருமானுடைய திருவடியை நம்ம வந்து நினைத்து கொண்டிருக்க வேண்டும். எனவே நீ என்ன செய்யணும்? கடைசியா வந்து அந்த குருவோட திருவடியை, அந்த சிவத்தோட திருவடியை நீ என்ன செய்ய? பற்றி கிடக்க வேண்டும். தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே என்று நாவுக்கரசு பெருமான் சொன்னது போல. எனவே பெருமான் வந்து என்ன செஞ்சார்? அவர் வந்து எனக்கு குருவாக எழுந்தருளி என்னை ஆட்கொண்டார். இந்த ஆன்மாவை ஈடேற்றி விட்டார். இந்த ஆன்மா ஈடேற்றது பத்தான்னு இனி வரக்கூடிய ஆன்மாக்களும் ஈடேற வேண்டும் என்று அவர் இந்த நூலை, இந்த திருவுந்தியார் என்ற நூலை வந்து திருவாய் மலர்ந்து அருளினார். இந்த நூலை நீ என்ன செய்யணும்? குருமுகமாக கேட்டு, நானா படிச்சா எனக்கு தற்போது வந்துடும், நானே படிச்சு நானே வந்துட்டுறேன், நீ குருமுகமாக கேட்டு, ஆசிரியர்களை கேட்டு அந்த சித்தாந்த சைவ மரபை நீ அறிய வேண்டும். அறிந்த அதன் வழியே நீ என்னன்னு நடக்க வேண்டும். இதே படிச்சது நாரமான இடிக்கிறது பெருமாள் கோயில் மாதிரி அதுக்கு மாறாக நடக்கக்கூடாது. அந்த சித்தாந்த மரபுபடியே நீ நடக்க வேண்டும், ஒழுக வேண்டும். அந்த மாதிரி ஒழுகினால் என்ன செய்யும்? உனக்கு ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலத்தையும் அது நீக்கம் செய்யும். எனவே உலக மக்கள் அனைவருக்கும் இந்த மலக்கயம் ஆகிய ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற இந்த மும்மல தொடர்பினை இது நீக்கல் செய்யும். எனவே இந்த நூலை கற்று உணர்ந்தவர்கள் என்ன செய்யணும்? மெய்ப்பொருளை உணர்வார்கள். உணர்ந்து பிறவி பெருங்கடலை நீந்துவார்கள். நீந்தி பெருமானுடைய திருவடியை சேர்வார்கள். சேர்ந்து பெருமான் கொடுக்கக்கூடிய அந்த பேரின்பத்தை நுகர்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள்தான் உண்மை உணர்ந்தவர்கள். முப்பொருளும் நித்திய பொருள் என்ற உண்மையை உணர்ந்து அந்த திருவடிப்பேட்டின் உண்மையை உணர்வார்கள். எனவே ஒரு அனுபவ சாத்திரம். இந்த சிறப்பு என்ன? இந்த பாட்டுல வந்து எந்த இடத்துலயும் வந்து அது சிவத்தேவன்னு சிவம் என்ற வார்த்தையை கூட கொடுக்கல. அப்பொருள் இப்பொருள் அந்த மாதிரி சொல்லிருக்க ஒழிய சிவம் என்ற வார்த்தை சொல்லவில்லை. அதே மாதிரி திருமணங்களை பற்றி எதுவும் அவர் வந்து சொல்லவில்லை. நாயன்மார்களை பற்றி எதுவும் சொல்லவில்லை. வேற எந்த சாத்திர கருத்தையும் சொல்லவில்லை. அவர் முழுக்க முழுக்க தன்னுடைய சுய அனுபவத்தை சொல்லியிருக்கார். இது முழுக்க முழுக்க திருவையில் உயர்ந்த அவருடைய அனுபவம். இது வந்து ஒரு கோர்வையா வராது, அப்படி மாறி மாறி வந்து வரும். முதல் பாட்டிலேயே இங்க குரு வந்துட்டார். அகலமாயாரும் அறிவது பொருள் சகலமாய் வந்தது என்று உந்திய பெற. அந்த 8ஆம் சூத்திரம் வந்து இங்க முதல் பாட்டாவே வந்துடுது. அவர் வந்து தன்னையே தந்தான் என்று உந்திய பெற என்று சொல்றார். எனவே நீ என்ன செய்யணும்? இதை அனுபவ சாஸ்திரம், இதன் வழியே நீ என்ன செய்யணும்? நடக்க வேண்டும். அந்த மாதிரி நடந்தா நீ இந்த அஞ்ஞானமாகிய பவசாகரத்தை நீ கடந்து கரையேறுவாய். அதுதான் ஒரு ஆன்மா கரையேறினா போதும், வையகம் முழுவதும் இந்த உலகமே என்ன செய்யும்? அது வந்து கரையணும். அப்பேற்பட்ட உண்மையை வந்து நீங்கள் உணர வேண்டும். உணர்ந்து அந்த பெருமான் திருவடியை நீங்கள் வந்து பற்றி கொண்டு வாழ வேண்டும். இதற்கு உண்டான திருமந்திர பாடல். கருடன் உருவம் கருதும் அளவில் பருவிடம் தீர்த்து பயங்கொடுமா போல் குருவின் உருவம் குறித்த போதே திருமலம் தீர்ந்து சிவனவனாமே. அந்த காலத்துல வந்து பாம்பு கடிச்சிச்சுன்னா கருட மந்திரம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த கருடன் உருவத்தை வந்து பாவிப்பாங்க. தன்னையே கருடனா பாவிக்கும் போது அவங்க பார்த்தாங்களே என்ன செய்யும்? அந்த பாம்பு விஷம் வந்து நீங்கி போடும். அது போல நீ என்ன செய்யணும்? குருவின் உருவத்தை நீ வந்து அதை குறித்து அப்போதே நினைச்சுக்கிட்டே இருந்தா திரிமலம் தீர்ந்து சிவனவனாமே. ஆணவம், கண்மம், மாயை மூன்றும் சேர்ந்து நீ சிவனாக மாறிவிடுவார். சித்தமலம் மறுத்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவார் ஆறுபெறுவார் அச்சோவே என்ற கருத்தை சொல்லி இன்றைய
திருவுந்தியார் சிந்தனை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவராணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆள்க தீயதெல்லாம் அரணாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. வான்மையில் வளாது வைக மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நட்டமும் மேல்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறில் தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூடு செய்தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானைதன நன்கு வாழ்க மாநிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்று சீரடியார் பொற்பாதங்களை வணங்கி இன்றைய திருவுந்தியார் சிந்தனை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம், ஐயங்களை கேட்கலாம், எல்லாம் நிறைவு செய்து விடலாம். சிவாய நமங்கய்யா. திருச்சிற்றம்பலம். மிக அருமையான ஒரு கருத்துங்கய்யா. ஆனா நம்ம சிவபெருமானை பத்தி சொல்லல அப்படின்னு சொல்றோம். ஆனா அருளாளர்கள் அந்த விளக்கம் கொடுக்குறாங்க இல்லையா? இப்ப குரு சிவபெருமான் மூலமா அந்த குருவா தானே அருள் புரிகிறாரு அப்படின்னு தானே சொல்றோம். சிவபெருமான் அந்த அருவணையில இருந்து உயிர்களுக்கு பேரின்பத்தை வழங்க ஒரு திருமணி தாங்கிதான் வராருன்னு நம்ம சொல்றோம்ல. ஆனா பாட்டுல அவர் கொடுக்கல, அந்த பாட்டுல வரல. ஆனா சொல்றது அந்த உதாரணம் அதுல அப்படி போட்டுதான் இருக்கிறாங்க. சிவபெருமான் ஒரு குரு வடிவா மனித சட்டை தாங்கி நமக்கு உடல்ல அனுகரண பூணபோகம்லாம் கொடுத்து அதை அனுபவித்து அது மூலியமா நம்ம ஏன்னா உலக வாழ்க்கையில நம்ம போகக்கூடாது அப்படின்ட்டு நம்ம எல்லா கருத்தையும் கேட்கறோம் தான். இந்த உலக வாழ்க்கையில நம்ம போகக்கூடாது. உலக வாழ்க்கையை எதுக்கு நம்ம கொடுக்குறான், நமக்கு எதுக்கு பிறவி கொடுக்குறான் பெருமான்? நம்ம இறைநிலையை அடையணும். அதுதான் முக்கியமான ஒரு காரணம். பிறவி ஏன் பிறக்கணும்? உலக வாழ்க்கை மாய வாழ்க்கையிலேயே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கை வேண்டாம், அது பயனற்ற வாழ்க்கை எது, நிலையான வாழ்க்கை எது அப்படின்னு சொல்லி இந்த சித்தியார் பாடலும் மட்டும் இல்ல, நமக்கு சிவஞான போதமாவட்டும் எல்லா நூல்களுமே நமக்கு நல்லதான் சொல்லிட்டு இருக்கு. ஆணவம் கண்மம் மாய விடணும், நான் எனது என்ற பற்று விடணும், ஆணவம் கண்மம் மாய விடணும்ன்ற கருத்து தாங்க எல்லா பதிலையும் சொல்றது. ஆனாலும் இப்ப இந்த பாடம் ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. முதல் பாடல் ரொம்ப சிறப்பு. அதான் ஆன்மா ஒரு கொடியில தான் இருக்கு. அதுவும் ஒரு கொடிதான். அந்த அஞ்ஞானந்த கொடியிலே நம்ம மாட்டிட்டு இருக்கோம். அது மூடிக்கொண்டே இருக்குது. அது என்னது, அது எப்படி பழுக்கணும்? பிறவிக்கு ஒரு பழுக்கணும். முக்தி நிலையை நம்ம அடையணும். அந்த முக்தி நிலையில அடைக்கிறதுக்கு அஞ்ஞான அந்த கொடி இருந்துருக்கு. அந்த கொடியில இருக்கிற பழத்தை நம்ம முன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த உலக பற்றிலே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த உலக பற்றை நீக்கி மெஞ்ஞானம் வைக்கிற அந்த அந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும். அந்த பழம் தான் பழுக்கணும். அந்த ஆன்மா அந்த கொடியில தான் போகணும். இப்ப அது மோகன்ற கிளையிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுக்கு நிறைய விளக்கம் கொடுத்து நிறைய திருமந்தத்தினுடைய விளக்கமும் ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்கயா. ரொம்ப சிறப்பா இருந்தது. அதாவது ஆணவ மனம் தான். அந்த ஆணவ மனத்தை நீக்கணும். ஆணவ மனத்தோட நம்ம சேரக்கூடாது. ஆணவம் கண்மம் மாயம் மூன்றும் பிடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால போய் அதுல இறைவனை அடைய முடியாது. அப்ப நமக்கு என்ன பெருமானே நமக்கு பக்குவப்படணும்னா நம்ம சரியே ஞான யோக மூலியமா எப்படி பெருமானை அடையணும்ன்ற நமக்கு பெருமான் உடலை கொடுத்து, உடலுக்குள்ளாரே உயிரை இருக்குது, உயிருக்குள்ளாரே நமக்கு சிவபெருமான் குடிகொண்டிருக்காரு. அதுல அந்த தேன் அமுதமே நமக்கு உற்பத்தி ஆகுது. அந்த அமுதத்தை நினைச்சு நம்ம வழிபாடு செய்யணும். பெருமான் தான் மெய்ப்பொருள் என்று ஒவ்வொரு ஆதாரங்கள் வழியாக நம்ம போகணும். ஒவ்வொரு வழியாக இந்த சுழுமுனையில இருந்து விடுதலை பிங்கலை வழியாக நம்ம அந்த யோக நிலைக்கு போயிட்டு ஆக்கினி என்ற இடத்துல நம்ம தியானம் பண்ணணும். நிறைய திருமந்திர விளக்கம் சொல்லிக்கிட்டே தான் நாங்க இருக்கிறீங்க. எங்களுக்கு எல்லாம் நிறைய புரிய வைக்கிறீங்க. அந்த மாதிரி அந்த உள்நாக்குல ஒரு திரவம் சுருக்கும். அந்த திரவத்தை தான் அமுதம். அதான் அமுதமே. அந்த அமுதத்தை பெருகணும் நம்ம. ஆனா நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் விட்டுட்டு உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து இந்த கருவற்ற அந்த பசு சொன்னீங்களா, அருமையான ஒரு விளக்கங்கய்யா. அந்த பசு என்னது, பால் கறக்காத வரட்டு பசுக்களை போலதான் நம்மளுடைய வாழ்க்கை. அந்த பிறவிப்பை நம்ம அறியாமலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது ஒண்ணும் பயன்படாதுப்பா, இதுதான் பயனுள்ள ஒரு அப்படின்னு சொல்லி நமக்கு குருவா நமக்கு அருள் புரிவாரு. அப்ப அதை நம்ம அவரை வழிபாடு பண்ணணும். அது தீக்கை பெற்று அதன் மூலியமா நம்ம சரீகிரி ஞானம் யோகம் ஞானம் அந்த நிலைக்கு நம்ம போகணும். நம்மளால ஞானத்தை அடைய முடியும்னாலும் யோக நிலை கொஞ்சமாவது சரியகிரியை மூலியமாவது நம்ம பெருமான அடையத்துக்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி நாவுக்கரசு பாடெல்லாம் வேற எடுத்து சொன்னீங்க. திருமந்திரத்துல இந்த 6-30-36 தத்துவத்தையும் அந்த பாடல ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்னைக்கு ஒவ்வொரு மொழியும் நம்ம என்ன, ஏன்னா மீண்டும் மீண்டும் பிறக்கிறோம் இறக்குறோம் இந்த மாதிரிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா பிறப்பு இல்லாம தன்மை நமக்கு வேணும்னா நம்மளுடைய ஆன்மம் கண்ணுமாயெல்லாம் கழியணும். அப்ப என்ன செய்யணும், இறைவனை பற்றணும். எந்த நிலையிலுமே அதான் நீலை நினைந்தடி என்ற மாதிரி
எந்த நேரமும் அந்த பெருமானே நம்ம நினைச்சு வழிபாடு செய்யணும். சிவம்ட்டு போட்டுக்கலாம்னா அந்த ஒரு பொருள், ஒரு காந்த சக்தி இல்ல ஒரு இறை பொருள் தானே. அந்த பொருளை நம்ம நினைச்சே வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி நம்மளுடைய பக்குவம் பெற்றுருவோம். பக்குவம் பெற்றவர் கூட ஒரு குருவா நமக்கு உபதேசம் பண்ணி, அந்த உபதேசம் மூலமா நம்ம தெளியணும். ஒவ்வொன்னையும் நம்ம கேட்கறது மட்டும், அதுதான் அந்த முதல் பாட்டு பாடுறதுக்கு காரணமே அதான். அவரை முதல்ல நம்ம பாக்குறோம், இறைவனை பாக்குறோம், அவர் நாமத்தை சொல்றோம், அவர் சொல்ற அந்த இதை கேட்கிறோம், அதுக்கப்புறம் சிந்திக்கிறோம், சிந்தித்த அந்த வாழ்க்கையில நம்ம செலுத்துறோம். அந்த மாதிரிதான் இந்த ஒவ்வொரு மூலியமா நீங்க ஒவ்வொரு அருளாளர்களும் சொல்ல வேண்டிய கருத்தெல்லாம் ரொம்ப அழகா சொல்றீங்க. அடுத்ததாக வையம், அந்த கடைசி பாட்டு ரொம்ப உலகம் மக்கள் மாயில இது வேண்டாம். ஏன் நம்ம ஆன்மா ஈடேறும் பொருட்டு சித்தாந்த மூலியமா நமக்கு என்னென்ன சொல்லியிருக்கு அந்த கடைப்பிடிக்கணும். மெய்ப்பொருள் நம்ம உணரணும். மெய்ப்புணர உணரனா நம்மளால ஒண்ணுமே இல்லை. நம்ம பிறக்கிறதுல ஒண்ணு ஒரு புண்ணி பயனுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உய்யவந்த தேவநாயனா அழகா ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. ஏன்னா புக்லயும் இருந்தா கூட நீங்க சொல்ற விளக்கம் எக்ஸ்ட்ரா ரெடி. ஏன்னா 224 அந்த போனம் எல்லாம் சொல்றீங்க. அந்த கீழோகம் மேலோகம்ன்ற மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொன்று 8 திசை எல்லாமே எடுத்து விளக்கம் கொடுத்துருக்கீங்க. திருமந்தத்தை எங்களுக்கு நிறைய அந்த மாதிரி சொல்லி சொல்லி நிறைய விளக்கம் கொடுத்துருக்கீங்க. அந்த புவனம் எத்தனி, கீழோகம் எவ்வளவு, மேல்லோகம் எவ்வளவுன்றதுல நிறைய கருத்து சொல்லியிருக்கிறீங்க. இந்த கருடனுடைய பத்தி விளக்கம் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கீங்க. கருடன் அந்த தத்துவத்தையும் ரொம்ப நிறைய அடியார்களுக்கு சொல்லிக்க அந்த பாட்டிய திருமந்தத்துல அந்த பாடல் மூலியமாவும் விளக்கம் கொடுத்து சிறப்பான முறையில இன்னைக்கு திரு உந்தியார் இறைவன் திருவிழாலும் ஐயா ஒரு என்ன சொல்ற வித்யா குரு அவர் மூலியமாக நீ நிறைவேற்றது. நான் எல்லாருமே சொல்வோம், நம்ம தினம் அந்த பாட்டு பாடுறது எதுக்காகனா நம்ம அடியார நம்ம முதல்ல அதுக்குதான் சொல்வாரு சாயா. அப்படிங்க முதல்ல கூடியிருக்கிற அடியார் தான் முதல்ல வணங்கணும். முதல்ல அங்க இருக்கிற கூடி இருக்கிற அடியார்கள் அத்தனையும் சாயா அப்படின்னு நாளுதான் தம்ப அவங்களை நினைச்சு வழிபாடு பண்ணிட்டு அவர் பெருமாளை நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அருளாரரை நமக்கு சொல்ற கருத்து கேட்கறது மட்டும் இல்லாம வாழ்க்கையிலையும் கடைபிடிக்கணும் அப்படின்றதான் இந்த வகுப்பினுடைய நோக்கமே அதான். நான் மட்டும் கேட்கறது மட்டும் இருக்கக்கூடாது, வாழ்க்கையில அது உபயோகம் உள்ளதா மாத்தணும். அதனாலதான் திருவாசம் படிக்கிறோம், தேவாரம் படிக்கிறோம். அதுல சொல்றது என்ன, அந்த பொருள் என்ன அப்படி உணர்ந்து 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 நம்ம அந்த நிலைக்கு நம்ம போகணும்ன்றனால ஒவ்வொரு அருளாளர்களும் நமக்கு வித்யா குருவா இவங்கெல்லாம் என்ன பெருமானே அனுப்பியிருக்கிறாரு. பெருமானே மனித சட்டத்தாங்கி நம்ம குருவா நிறைய உபதேசம் பண்றாங்க. உபதேசம் ரொம்ப அருமையா இருக்குதுங்க. என்னுடைய வகுப்பு நன்றிங்க. நீங்க கோடான கோடிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. சிவாய நம்ம மற்ற அடியாருக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றதுனால அடியன், ஏன்னா அடியனுக்கு உக்காந்துருக்காங்க 2-3 பேரு. ஐயா நீங்க ரெக்கார்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க ஐயா. சதீஷ் ஐயா ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடுங்க. நன்றி நன்றி. சிறப்புமா, நல்ல அழகா தொகுத்து சொன்னீங்க. மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்தீரா வகை நல்கினான். இந்த மாய வாழ்க்கையை தான் உண்மையா நினைக்கிறோம். அதை போய் நீ மதிக்காதப்பா, மதிச்சுன்னா நீ சிவத்துக்கிட்ட போயிடும்.